அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் 45வது அமர்வு இங்கே இனிதே திருவள்ளுவர் வாழ்த்தோடு தொடங்குகிறது. நண்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் 45வது அமர்வு இங்கே இனிதே தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்து பெருமை சேர்க்கின்ற அனைவரையும் வரவேற்க வருமாறு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய மேனாள் இயக்குனர் பேராசிரியர் திலகவதி அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். வாருங்கள், உங்கள் வரவேற்புரையை வழங்குங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் திருவள்ளுவர் இருக்கை திருவள்ளுவர் உயராய்வு மையம் இணைந்து நடத்துகின்ற இந்த இனிய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வில் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் சகோதரர் சுந்தரமுருகன், பேராசிரியர் சுந்தரமுருகன் அவர்கள் சிறந்த மொழிபெயர்ப்பாளர், சமூக உணர்வுடையவர், மிகச்சிறந்த ஒரு சமூக நிறுவனத்தை நிறுவி அறக்கட்டளைகளை நடத்தி வருகின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பது மிக்க மகிழ்வை தருகின்றது. இன்றைக்கு வரவேற்புரை நல்க இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த வர இயலாத சூழலில் அந்த வாய்ப்பை சேயோன் ஐயா, முனைவர் சேயோன் ஐயா, கலைமாமணி சேயோன் ஐயா எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அளப்பரிய பல பணிகளை செய்து வருகின்றது. அதில் மணிமுடியாக திருவள்ளுவர் இருக்கை நிறுவி உலக அளவில் அந்த திருவள்ளுவர் இருக்கையை திருக்குறள் சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய பல அமைப்புகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் செயல்பட்டு வருகின்றது. அதனுடைய நீட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகளை ஒருங்கிணைத்து அதில் ஒவ்வொருவராக அந்த திருக்குறள் சார்ந்த பணிகளை அவர்கள் உரையாற்றி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகளையும் இந்த இணையத்தின் வாயிலாக அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதே போல உலக அளவில் இருக்கக்கூடிய திருக்குறள் பணி செய்யக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் இந்த இணைய வழியாக அவர்கள் உலகோருக்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையில் அவர்கள் இந்த உலகத்தில் செய்து வரக்கூடிய பணிகளை எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அதற்கு முதற்கட்டமாக கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுடைய உழைப்பு என்பது நாம் எல்லோரும் அவர்களை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மோட்டிவேஷன் என்று சொல்வார்கள், ஊக்கப்படுத்துதல். ஐயா அருகில் இருந்தாலே நமக்கு என்ன சொல்றது, டானிக் ஏத்துக்கிற மாதிரியும் ஒரு உயிர் ஆற்றல் என்று சொல்லுவார்கள். சில பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது, சான்றோர்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு தெம்பு பிறக்கின்றது. அதுபோல யாருக்கெல்லாம் பலம் இல்லையோ, மன எழுச்சி குன்றியவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு நீங்கள் வருகை தந்தால் அந்த மன எழுச்சியை பெற்று செல்லலாம். அதுவும் எப்படி என்றால் இலவசமாக. நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை பார்க்கின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய அத்துணை திருக்குறள் திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் வாசி கண்ணப்பன் அம்மா அவர்கள்
ஒரு மிகச்சிறந்த முன்னோடி பெண்மணி. ஆளுமை மிக்கவர்கள். அதாவது இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பிறக்குறாங்க. தன்னுடைய கணவர் பெயரால் அறக்கட்டளை நிறுவி, ஆண்டுதோறும் விழா எடுத்து, சான்றோர் பெருமக்களுக்கு விருது வழங்கி, அதில் மிக சிறப்பான உரை நிகழ்த்தக்கூடிய அந்த பணியை செய்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தில் ஒவ்வொருவரும் முத்தானவர்கள், சத்தானவர்கள், வைரமானவர்கள். அதேபோல மதுரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி ஐயா அவர்கள், எங்களுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தினுடைய பண்டு தொட்டு இன்று வரை உள்ள பணிகளை ஒரு மிக குறுகிய நேரத்தில் ஒரு குறும்படத்தை தயாரித்து அந்த படத்தை பார்த்தீர்களானால் எங்களுடைய பணிகள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். அப்படி அவருடைய பணி. அதே போல மதுரை சந்தானம் பிள்ளை அவர்கள் எங்களுக்கு ஊன்றுகோலாக ஐயாவிற்கு ஒரு பக்கம் கருணாநிதி ஐயாவும் ஒரு பக்கம் சந்தானம் பிள்ளை அவர்களும் இரு கரமாக இருந்து எங்களுக்கு வலு சேர்த்து வருகிறார்கள். இப்படி அதே போல பூங்கோதை அம்மா, அதாவது யார் வராங்களோ வரலையோ அவர்கள் வந்துருவார்கள், போட்டிகளை நடத்தி தருவார்கள். அதெல்லாம் தன்னார்வ தொண்டர்களாக எல்லோரும் பணி செய்து வருகிறார்கள். ஏன் எதற்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் தமிழுக்காக செய்கிறார்கள், தமிழ் அன்னைக்காக செய்கிறார்கள், திருவள்ளுவருக்காக செய்கிறார்கள், திருக்குறளுக்காக செய்கிறார்கள். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொன்னதை போல நாம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம். நம்மளுடைய இளம் குழந்தைகள், அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது யார் என்று பார்த்தால் இது போன்ற தமிழ் அமைப்புகள், திருக்குறள் சார்ந்த அமைப்புகள் தான். அந்த வகையில் இந்த அமைப்பானது மிக சிறப்பான பங்களிப்பை செய்து வருகிறது என்பதை எல்லோருக்கும் ஐயா சுந்தரமுருகன் ஐயா வந்திருக்கிறார்கள். அதற்காக இவற்றையெல்லாம் நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதே போல இந்த நிகழ்வில் தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகம் எங்களுக்கு இருகரம் விரித்து வாருங்கள் வாருங்கள் எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் மாண்புமை துணைவேந்தர் அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் எந்த உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் செய்து தருகிறேன் என்று அவர்கள் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்றார்கள். மிக சிறப்பாக எங்களுக்கு ஊக்கம் அளித்து பல்வேறு உதவிகள் செய்து வருகின்றார்கள். அதற்காக அவர்கள் இந்த நிகழ்வில் தலைமையுரை ஆற்ற வேண்டும். அவர்கள் பல்வேறு பணிச்சூழலின் காரணமாக வர இயலவில்லை என்றாலும் அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பில் வணக்கத்தையும் நன்றியும் உரித்தாக்குகின்றேன். அதே போல தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்புயர் பதிவாளர் அவர்கள் எங்களுக்கு இணையத்தில் பல்வேறு நிலைகளில் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியோடு வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்த நிகழ்வில் நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் வையாபுரி அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணையவழியில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் அதே போல யூடியூப் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அறிஞர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களுடைய இனிய வணக்கத்தையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொண்டு பேராசிரியர் சுந்தரமுருகன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் மிக சிறப்பாக பணிகளை செய்திருக்கக்கூடியவர். அவர்களை நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அவர்களை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய திருக்குறள் சார்ந்த பணிகளை, மொழியாக்க பணிகளை அவர்கள் நமக்கு செய்து தர தயாராக இருக்கிறார்கள். அண்ணன் நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக எங்களுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் இணைந்து எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடும் கனிவோடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றே நம்ம கலைமாமணி சேயூன் ஐயாவிடம் சொன்னேன், ஐயா முருகன் ஐயா எனக்கு உண்மையே தெரியும், நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி என்று அவர்களிடத்தில் நான் கூறினேன். அந்த வகையில் சுந்தரமுருகன் ஐயா பெயரிலேயே ஐயா பெயரில் சேயூன் ஐயா இருக்கின்றது, இவர் பெயரில் முருகன் இருக்கிறது. அதனால் முருகன் இருக்கும் இடமெல்லாம் தமிழ் இருக்கும் என்ற வகையில் அவருடைய பெயரிலேயே அழகும் இருக்கின்றது, அறிவும் இருக்கின்றது, தொண்டும் இருக்கின்றது என்று சொல்லி உங்களுடைய வருகை எங்களுக்கு இனிதாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய இனிய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். அம்மா பூங்கோதை வந்திருக்காங்க, கோபாலன் ஐயா இன்னும் சில பேர் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அத்துணை வர இருக்கின்றவர்கள், வரப்போகின்றவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வரவேற்பினையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதுதான் திலகவதி. மிக அருமையாக வருகிறவர்களையும் வர இருக்கிறவர்களையும் வராதவர்களையும் பற்றி சொல்லி அவர்களை வரவழைக்கிறார்கள் அல்லவா, அதற்கு அவருக்கு பாராட்டுக்கள். அன்பர்களே, குறிப்பாக சுந்தரமுருகன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம் திருவள்ளுவர் வாழ்த்து பாடலை கேட்க வேண்டும் அல்லவா? கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களே திருவள்ளுவர் வாழ்த்தை பாடுங்கள். ஏனென்றால் அந்த பாடல் புதுச்சேரியில் உள்ள, அதுவும் புதுச்சேரி அரசில் தமிழ் மொழிபெயர்ப்பாளராக இருக்கின்றார், மொழிபெயர்ப்பு துறையில் இருக்கிற தமிழ் வல்லுநர் அவர்கள் அந்த திருவள்ளுவர் வாழ்த்து பாடலை கேட்க வேண்டும், பாடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே,
தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலும் தீர்த்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செல் தமிழில் படித்தோர் வாலறிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவல் பாமரனின் நண்பர் பகுத்தறிவு பகலவல் பாமரனின் நண்பர் பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர் பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தார் பொய்யில் புலவர் பொது நீதி வகுத்தார் பொய்யில் புலவர் பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண்கிறான் கல்வியை கண் என்றான் ஒழுக்கத்தை உயிர் என்றான் காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. அன்பர்களே, மிக அருமையாக திருவள்ளுவர் வாழ்த்தை பாடிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் 1986ஆம் ஆண்டு தொடங்கியது முதல் இன்று வரை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி, திருவள்ளுவர் வாழ்த்து பாடி, திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி தொடங்குவதுதான் மரபு. அந்த மரபு போற்றித்தான், அது வரவேற்புரையாக இருந்தாலும் முதலில் அவர்களை நாம் பாடச் சொல்ல வேண்டும் என்று பாடி மகிழ்ந்தோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வெள்ளிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். அன்பர்களே, திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி என்னும் தாரக மந்திரத்தை சொல்லித்தான் நம் நிகழ்ச்சிகள் தொடங்குவது மரபு. அந்த மரபு போற்றி இப்பொழுது திருவள்ளுவர் வாழ்த்து, திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி மகிழ்ந்தோம். இனி இந்த நிகழ்விலே மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த இது 40வது ஆண்டு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு 40 ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த மொழியியலையும் அறிவியலையும் எப்படி மக்கள் மத்தியில் பரவலாக்குவதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்கின்றன என்பதை காணொளி வாயிலாக கண்டு மகிழ்வோமா? நமக்கு காணொளி காட்சியை வழங்கி மகிழ்கிறார் மதுரையிலிருந்து ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திருமிகு ஆர்.என். கருணாநிதி அவர்கள்.
இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார். வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திராமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையில் காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 39 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். இச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வு கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அத்துடன் இதில் வெளிவரும் கட்டுரைக்கு தங்கள் பல்கலைக்கழகமும் உரிய அங்கீகாரம் அளிக்கும் என்பது உறுதி. அறிவியல் பூங்காவின் 16ஆம் மலரில் 64ஆம் இதழில் முன் அட்டையை அலங்கரிப்பது நகரும் மின் நிலையம். நிலையம் என்றாலே ஓரிடத்தில் நிலைத்திருப்பது என்று பொருள். மின் நிலையம் என்றால் மின் சக்தியை பகிர்ந்தளிக்கும் இடம் என அறிவு. ஆனால் அந்த மின் நிலையம் நகரும் மின் நிலையமானது எப்போது? அதன் விளக்கத்தின் முதல் பகுதி 63ஆம் இதழில் வெளிவந்தது. அதன் 2ஆம் பகுதி இந்த இதழில் வெளிவந்துள்ளது. விளக்கி கூறுகிறார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ப. சசிகுமார் அவர்கள். மூலக்கூறு கணிப்பொறிகள் குறித்த பல்வேறு தகவல்களை மிகச் சிறப்பாகவும் விரிவாகவும் சொல்லியுள்ளார் பிரபல அறிவியல் எழுத்தாளர் நெல்லை சு. முத்து அவர்கள். ஹைட்ரஜன் எரிபொருளாக எப்படி செயல்படுகிறது என்பதை விரிவாக கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி முனைவர் வி. மோகன்ராஜ் அவர்கள். காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதாநிகேத மகளிர் கல்லூரி மேலாண் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். உயிரின்
உலக உலா தொடர்கட்டுரையில் 8ஆம் பகுதியில் சிந்தையை சிலிர்க்க வைக்கும் அறிவியல் கருத்துக்களை தந்துள்ளார். அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. அறிவியல் நூல் அறிமுகத்தில் இதயம் காப்பது எளிது என்னும் மருத்துவ நூலினை மிக சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் மு. முத்துவேலு அவர்கள். இது வாங்கி படிக்க தோன்றுகிறது. தகைசால் தனிமங்கள் என்னென்ன என்பதை மிகச் சிறப்பாக விரிவாக விளக்கமாக அறிவியல் பூங்கா 63ஆம் இதழில் சொன்ன அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள் அதன் தொடர்ச்சியை இந்த 64ஆம் இதழிலும் சொல்லியுள்ளார். ISI முத்திரை என்னும் வினாவை எழுப்பி அதற்கான விடையை மிகச் சிறப்பாக வழங்கியுள்ளார். இந்திய தர நிர்ணய அலுவலகத்தின் விஞ்ஞானி PJ கௌதம் அவர்கள். நுகர்வோர்கள் அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய பயன்மிகு கட்டுரை இது. பெண் விஞ்ஞானிகள் வரலாற்று தொடரில் இயற்பியல் நிறுவனர் ரோஹிணி காட்போல் அவர்கள் குறித்த அரிய செய்திகளை மிக எளிய நடையில் தந்துள்ளார். கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மீன் வளம் பெருக்கும் கடலில் செயற்கை திட்டுக்கள் எப்படி உள்ளன விளக்கி சொல்லியுள்ளார். வானியல் விஞ்ஞானி முனைவர் கூவை பாலசுப்ரமணியம் அவர்கள். இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. வெயிலே வெயிலே என்னும் பொருளில் சூரிய வெப்ப ஆற்றலில் பல்வகை பயன்களை பலரும் விரும்பி படிக்கும் வண்ணம் உரையாடல் வழி மிக சிறப்பாக வழங்கியுள்ளார். தென்னக ரயில்வேயின் முதன்மை லோகோ ஆய்வாளர் S. ஹரிகிருஷ்ணன் அவர்கள். கொய்த அறிவியல் மலர்கள் என்னும் தலைப்பில் அறிவியல் வினாடி வினாவையும் அதற்கான விடையையும் தந்துள்ளார் ரோஹிணி நாகப்பன் அவர்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நிறுவனத்தில் நிகழ்த்திய 62ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். இது அறிவியல் உலாவாக வருகின்றது. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை நிரூபிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் 4 இதழை சேர்த்து வாங்குங்கள். 100 ரூபாய் தான். அந்த 4 இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா 1000 மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டும் அல்லவா? இந்த நல்ல தொண்டினை, அரிய தொண்டினை, இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள். நன்றே செய்யணும், இன்றே செய்யுங்கள். இன்றே செய்யணும், இன்னே செய்யுங்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். யாரை? அறிவியல் பூங்காவின் நூலாசிரியரை. ஆம், கலைமாமணி முனைவர் சேயோனை. தொடர்பு எண் 9449914115. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம். ஒரு இதழ் 100 ரூபாய் தான். 500 ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிளிரலாம் அல்லவா? அன்பர்களே, கேட்டீர்களா? இதுதான் மயிலை திருவள்ளுவர் சங்கத்தின் 40 ஆண்டு கால வளர்ச்சி. இது தொடக்கம்தான், இன்னும் தொடரும். அடுத்து அன்பர்களே, இன்றைக்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முனைவர் சுந்தர முருகன். முருகன் என்றாலே அழகு என்று பெயர். அதற்கும் இவர் சுந்தரம் என்ற அடைமொழியோடு வந்திருக்கின்றார். அவரை இன்றுதான் நாம் காணொளி காட்சியாக கண்டு மகிழ்கிறோம்.
ஆனால் நாம் அனுப்புகிற அனைத்து வாட்ஸ்அப் அழைப்புதல்களையும் பார்த்து உடனடியாக கருத்து சொல்லக்கூடிய அன்பர், அந்த நல்ல உள்ளம், அன்பு உள்ளம், தூய உள்ளம், தொண்டு உள்ளம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கிறேன். இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் ஹைதராபாத்தில் இருந்து அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள். நானும் இணைந்திருக்கிறேன், என்ன விட்டுடாதீங்கன்னு சொல்றாங்க பிரேமா அவர்கள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து, திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் மேலாள் ஆணையர், ஆனால் மிகுந்த ஆளுமை மிக்க அன்பர். எந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று பெருமை சேருங்கள் என்று சொன்னாரோ அந்த தலைப்பை பற்றி ஒரு சிறப்புரையாளர் சொல்லக்கூடிய பேச்சை எல்லாம் பேசுவதில் வல்லவர். அத்தகைய ஆளுமை மிக்கவர் இங்கே வந்திருக்கின்றார்கள். என்ன சார், பேராசிரியரை விடலாமா என்று முத்துவேல் கேட்பது தெரிகிறது. முத்துவேலும் வந்து விட்டார். அவர் ஒரு மொழிபெயர்ப்பு துறை வல்லுனர். தமிழ்நாட்டுல இன்னைக்கு சட்டத்தமிழை பற்றி பேசணும்னா அதற்கு ஒரே ஒரு பேராசிரியர் யார் என்று சொன்னால் அது செந்தமிழ் செம்மல் முத்துவேல் அவர்கள் தான். ஏனென்றால் செவ்வாய் தோறும் செந்தமிழைக்கு செவிமடுப்போம் என்கிற ஒரு தலைப்பை நான் பார்த்து மகிழ்ந்தேன். ஆக முனைவர் முத்துவேல் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர், மொழிபெயர்ப்பு துறை வல்லுனர். அவர் என்னிடம் கொடுத்த தலைப்பு பிறப்பொக்கும் என்று தலைப்பை கொடுத்தார்கள். நான் சொல்லுவேன், ஐயா அந்த தலைப்பு எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்க வேற ஒரு தலைப்பு எழலாமே நினைச்சேன். ஆனா அவருடைய பயோடேட்டா பார்த்தா அவர் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சாதாரண தொண்டு இல்ல, மிக அரிய தொண்டு. அப்பதான் யோசிச்சேன், ஐயா திருக்குறளில் தொண்டு நெறி பற்றி பேசுங்களேன். அப்ப அவர் சொன்னாரு, கரும்பு தின்ன கூலியா? நான் உடனே அதையே ஏற்று மகிழ்கிறேன் என்றார்கள். ஆக இன்றைய தலைப்பு திருக்குறளில் தொண்டு நெறி. ஏனென்றால் அன்பு நெறி, அறநெறி, அருள் நெறி, பொருள் நெறி, இன்ப நெறி எல்லாம் பற்றி பேசிவிட்டோம். தொண்டு நெறி பற்றி பேச வேண்டாமா? தொண்டு செய்யக்கூடிய அன்பர், வாயளவில் இல்ல, அவர் ஒரு தொண்டு நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனத்தின் வாயிலாக எண்ணற்ற பயனாளிகளுக்கு பயன்படும் வகையில் பல்வேறு தொண்டுகளை அயராது தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள், புதுவை அரசின் மொழிபெயர்ப்பாளர். இன்னும் சில அறிமுகத்தை நமது மயிலை திருவள்ளூர் தமிழ்ச் சங்கத்தின் இணை செயலர், சங்கத்தினுடைய பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர். வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். அறிமுக உரையாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் நிறுவன செயலர், கலைமாமணி, தமிழ் ஆர்வமிக்க தமிழ் இளைஞர்களுக்கெல்லாம் தடம் வகுத்து கொடுக்கிற ஒரு தண்டமிழ் செம்மல் எங்கள் செயலர் ஐயா சேயோன் அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் சுந்தரமுருகன் அவர்களே, இங்கே இணைந்திருக்கின்ற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் தமிழ் பண்பாட்டு இயக்குனர் பேராசிரியர் திலகவதி அம்மையார் அவர்களே, மதுரை திருவள்ளுவர் மன்றத்தினுடைய கழகத்தினுடைய பொருளாளர், சமணநெறி சான்றோருடைய தகைசால் புதல்வர் ஐயா சந்தானம் அவர்களே, மதுரையிலிருந்து செந்தமிழ் பரவும், மதுரையிலிருந்து தொழில்நுட்பமும் துணை செய்யும் என்று எங்களுக்கெல்லாம் தோன்றியும் தோன்றாமலும் தொழில்நுட்ப உதவி செய்து கொண்டிருக்கிற ஐயா கருணாநிதி அவர்களே, அவர்தம் அன்பு துணைவியார் அவர்களே, அறிவியல் அறிஞர் நம்முடைய கோபாலன் ஐயா அவர்களே, பூங்கோதை அம்மையார், எங்களுக்கெல்லாம் அது வரவேற்புரையா, அறிமுக உரையா, நன்றி உரையா, எவ்வுரை என்றாலும் அது என்னுடைய இனிய தமிழில் செவ்வுரையாக அமையும் என்று உரைத்து கொண்டிருக்கிற அம்மையார் பூங்கோதை அம்மையார் அவர்களே, பிச்சம்மாள் அவர்களே, நம்முடைய சங்கத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்தா, திருவள்ளுவர் வாழ்த்தா, பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலையா என்று எல்லாவற்றையும் இனிய தமிழால் வழங்கி கொண்டிருக்கிற அம்மையார் வாசிய கண்ணப்பன் அவர்களே, இன்னும் இணையத்தில் இணைந்திருக்கிற அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் சுந்தரமுருகன் அவர்களை பற்றி இன்றைக்கு நான் ஒரு புதுச்சேரியில் எனக்கு தெரிந்த ஒரு 70 வயது
முதிய நண்பரிடம் பேசிக்கொண்டேன். எனக்கு எனக்கு அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொண்டேன். அவர் இவரை பற்றி சொன்னோன்னே ஒரு 1/2 மணி நேரம் என்னிடத்திலே பேசினார். நான் காலையிலே லயோலா கல்லூரிக்கு புறப்பட வேண்டும் என்று அந்த அவசரத்தில் இருந்தாலும் எனக்கு அதற்கு காலதாமதமானதுக்கு காரணம் இன்றைய சிறப்பு இதனுடைய வாழ்க்கை குறிப்பு தான். ஆமா. ஏனால் அவர் ஆற்றி வருகிற தொண்டுகள், அவர் இந்த அபயம்ங்கிறது வைத்துக்கொண்டு தமிழ் மொழியில் பிள்ளைகளுக்கு பெயரிடுதல், நாட்காட்டி தமிழ் அறிஞருடைய புகைப்படங்கள் எல்லாம் வைத்து நாட்காட்டி போடுதல் என்று தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பார்த்தேன். இன்னும் 60 வயது கூட எட்டாத இளைஞர் தான் அவர். இருந்தாலும் 15, 20 நூல்கள் எழுதியிருக்கிறார். அதுல 2 மொழிபெயர்ப்பு நூல் எழுதியிருக்கிறார். மொழிபெயர்ப்பு திறனாய்வு நூல்கள் எழுதியிருக்கிறார். நிறைய விருதுகள் வாங்கியிருக்கார். பாவேந்தர் விருது, தமிழ்ச்செம்மல் விருது, அண்மையில் புதுவை அரசு அவருக்கு கலைமாமணி விருதும் வழங்கி இருக்கிறது. எனவே தமிழ் என்றால் தமிழும் தொண்டும் ஒன்றாக இணைந்திருக்கிற ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர். ஐயா அவர்கள் சேயன் அவர்கள் சொன்னது போல சட்ட மொழிபெயர்ப்பாளர். நான் 1991 நான் சட்ட மொழிபெயர்ப்பான். ஐயா, உங்களுக்கெல்லாம் நன்றாக அறிமுகமாயிருந்த பேராசிரியர் கு. சிவமணியோடு நான் 91 பழகியவன். ஆமா, அவர் சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தில் நான் 5 ஆண்டு மொழிபெயர்ப்பாளர் இருந்தேன். ஓய்வுக்கு பின்பு 5 ஆண்டு அந்த ஆணையத்தினுடைய உறுப்பினராகவும் இருந்தேன். எனவே பேராசிரியர் கு. சிவமணி எனக்கு என் மீது அன்புடைய ஒரு மூத்த தமையனார். அது மட்டும் இல்லாமல் நான் செம்மொழியில் பதிவாளர் இருக்கும்போது அங்கு மூத்த அறிஞராகவும் இருந்தார், பணியாற்றினார். அவருக்கு பாவாணர் விருது கிடைத்த உடனே நான் செம்மொழி நிறுவனத்தை அழைத்து அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தினோம். அந்த வகையில் பாருங்கள், இதுவரையில் நாங்கள் சட்டத்துறையோடு தொடர்புடையவர்கள் என்பதனால்தான் அந்த கோட்டு அணிவோம். இந்த மேல் கோட்டு போட்டாலே அது சட்டத்துறை. நானும் சட்டத்தமிழ் உரைகளுக்கெல்லாம் போகும்போது கோட் அணிந்து போவது உண்டு. எனவே சட்டத்துறை என்றால் எங்களுக்கு அந்த கோட்டும் அது ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ட்ரெஸ் கோடு என்று சொல்லுவோம், ஒரு உடை நயத்துக்கு. ஆமா, அதன் போது வந்திருக்கிறார்கள். எனவே ஐயா அவர்கள் கு. சிவமணியா அவர்கள் தொகுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய தமிழ் களஞ்சியம் அவர் வழங்கிய கொடை. அவர் பணியாற்றிய அந்த ஆட்சி மொழி ஆணையத்தான் நானும் பணியாற்றினேன். எனவே நீங்கள் சட்டத்துறை சாதாரண பிற அறிவியல் மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரி, பிற கவிதை மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் பிற துறை மொழிபெயர்ப்புகளை விட சட்ட மொழிபெயர்ப்பு எத்தனை நுட்பமானது, துல்லியமானது என்பதே இந்த மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கு தெரியும். அந்த வகையில் கூர்த்த மதியுடையவராக சட்ட மொழிபெயர்ப்பாக இருக்கிறார். தமிழோடும் இருக்கிறார், திருக்குறளோடும் இருக்கிறார். வெறுமனே திருக்குறளை படிப்பதோடு நிறுத்தி விடாமல் அந்த ஒப்புரவு ஒழுகுதல் என்கிற அந்த அதிகாரத்துக்கு இணைய அவர் அந்த தொண்டு நிறுவனத்தை தொடங்கி செயல்பட்டு வருகிறார். எனவே இத்தனை சிறப்புகளை உடைய முனைவர் சுந்தர முருகன் அவர்கள் நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க திருக்குறள் ஆய்வரங்கத்தில் திருக்குறளில் தொண்டு நெறி என்ற தலைப்பில், தொண்டு நெறி என்று சொன்னால் சைவர்களுக்கெல்லாம் நினைவுக்கு வருவது பெரிய புராணம் தான். இருந்தாலும் அந்த திருக்குறளிலும் தொண்டு நெறியை அவர் காட்டியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. எனவே ஒரு சட்ட மொழிபெயர்ப்பாளர் என்கிற என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கலைமாமணி சேயன் அவர்கள் அனைவரது சார்பாகவும் உங்களை இந்த ஆய்வரங்கத்திற்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். நான் இந்த வாய்ப்பினை நல்கிய ஐயாவுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் உரித்தாக்கட்டும். அருமை, இனிய அறிமுகம். மிக்க நன்றி பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களே. இப்பொழுது சரியாக 3:45. இன்னும் 45 மணித்துளிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியாக 4:30 உங்களுடைய உரையை நிறைவு செய்தவுடன் அதிலிருந்து இன்னொரு 1/2 மணி நேரம் இந்த கலந்துரையாடலாக செய்து மகிழலாம். நீங்கள் சொல்ல விடுத்த சில செய்திகளை கலந்துரையாடலுக்கு பதில் சொல்லும் பொழுது இணைத்து சொல்லிக் கொள்ளுங்கள். சரியாக 5 மணிக்கு நாம் நிறைவு செய்வோம் நிகழ்ச்சி. சரியா? 4:55 அந்த நன்றி உரைக்கு இடமிட்டு சரியாக 5 மணிக்கு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மிக்க மகிழ்ச்சி. இனி புதுவை அரசின் மொழிபெயர்ப்பாளர், அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர், அதாவது தொண்டு செய்யாதவர்கள் தொண்டு பற்றி பேசுவதற்கும், தொண்டு செய்தவர்கள் அந்த திருக்குறள் எப்படி இருக்குங்கிறது பத்தி பேசுவதற்கும் வாழ்க்கையோடு இணைந்தது.
அவர் அன்றாட வாழ்வில் தொண்டு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். திருவள்ளுவர் சொன்ன தொண்டினை படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அத்தகைய அன்பர் சிறப்பு விருந்தினராக கிடைப்பதற்கு நன்றி, பாராட்டுக்கள். வாருங்கள், உங்கள் உரையை வழங்குங்கள். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் அன்மியூட் பண்ணியாச்சா? பண்ணிட்டுனே கேக்குது 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 நல்லா கேக்குது, நல்லா கேக்குதுயா, நீங்க பேசலாம். சரிங்க. நான் அந்த என்ன சரியா இருக்கு, சரியா இருக்கு. என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாடிய பாவேந்தன் மண்ணிலிருந்து உங்கள் விழாவுக்கு மகிழ்ச்சியோடு. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைவுடையவர் மேலோர் என்று பாடிய பாரதி வாழ்ந்த புதுச்சேரி மண்ணிலிருந்து உங்கள் விழாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளுவர் பற்றி ஜியு போப் அவர்கள் ஒன்று சொல்லுவார்கள். வள்ளுவனை திருக்குறளை மொழிபெயர்த்த ஜியு போப் அவர்கள், நான் அடுத்த பிறவியில், எனக்கு அடுத்த பிறவியில் நம்பிக்கை இருக்கிறது, நான் அடுத்த பிறவியில் பிறந்தால் ஒரு தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் நான் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று சொல்லியவன். ஏனென்று சொன்னால் தமிழர்களுக்கு உள்ளூர் குலம் சில நேரம் தீர்த்த குலம் ஆகாது என்று பேசுபவர்கள் நாம். ஆக வெளிநாட்டிலிருந்து வந்து திருக்குறளை படித்து திருக்குறளுக்கு உரை எழுதி அவர் சொன்னார், நான் அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்து திருக்குறளை படிக்க வேண்டும். அந்த வகையில் பாரதி பாடுவான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று. பாரதி பாடியதெல்லாம் சிறப்பில்லை, பாரதி பாடியது சிறப்பாக இருந்தாலும் கூட வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மை வணங்கும் பொழுது, நம்மை வாயார புகழும் பொழுது அதற்குரிய மரியாதை இருக்கிறது. அப்படிப்பட்ட வள்ளுவன் தான் உலகினுக்கே தன்னை தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடாக இருக்கிறது. நாமெல்லாம் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு புலவனை நம் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறோம். அதை விட பாரதி மீண்டும் பாடுவான், யாமறிந்த புலவனிலே வள்ளுவன் போல் இளங்கோவை போல் கம்பனை போல், கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் யாங்கனுமே கண்டதில்லை என்று பாரதி பாடுவான். இப்படி பாரதியாலும் வெளிநாட்டு உரையாசிரியர்களாலும் மிகவும் புகழப்பட்ட நம்முடைய தமிழ் இனத்தின் தமிழின் தந்தையாக கருதப்படுகிற வள்ளுவர் குறித்து, வள்ளுவருடைய தொண்டு குறித்து நான் உரையாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில், இந்த மிகச்சிறந்த இந்த ஆய்வரங்கத்தில் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்திற்கும் அதன் இயக்குனர் சு பாலசுப்ரமணியன் என்கிற பாரதி பாலன் என்கிற சு பாலசுப்ரமணியன் என்னுடைய நெருங்கிய நண்பர். நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகள் சாகித்ய அகாடமியில பணியாற்றினோம். ரொம்ப 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 அருமையான ஒரு மனிதர். அவர் வருவாரு அப்படின்னு பார்த்தேன், இன்றைக்கு வரவில்லை. என்றாலும் கூட அவருடைய பணியை மிக சீரும் செப்பமாக, எனக்கு ஒரு 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 ஐயம் இருக்கிறது. இந்த திருவள்ளுவர் கழகமானது, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமானது, இதில் இருக்கிற ஒவ்வொருவருமே ராஜராஜ சோழனாக இருந்தால் நாங்கெல்லாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. வாழ்த்துறை வழங்க வந்தவர் சிறப்புரை ஆற்றுகிறார் திலகவதி அம்மா அவர்கள். ஏற்கனவே ஒரு சிறப்புரையா வாழ்த்துறையா அல்லது ஒரு வாழ்வுரையா என்று தெரியாமல் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய செய்யோன் அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்த பந்துகளை எல்லாம் 6க்கு அனுப்புவது, 6ருக்கு அனுப்புவது போலவே செய்து கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து அறிமுக உரை செய்ய சொன்ன பேராசிரியர் முத்துவேலையா அவர் ஒரு சிறப்புரை ஆற்றுகிறார். இப்படி ஒரு அதை போலவே இந்த பாடலை பாடச் சொன்னால், திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய பாடலை பாடச் சொன்னால் அவர் தமிழ்ச்சங்க பாடலை திருவள்ளுவர் குறித்து பாடுகிறாரா, அல்லது ஆண்டாள் பாசுரத்தை பாடுகிறாரா, அல்லது பாரதியினுடைய குயில் பாட்டு இங்கே பாடுகிறதா என்று வேறுபாடு தெரியாத வண்ணம் மிகச் சிறப்பாக அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு சிறப்பும் இருக்கிறது. அவருடைய திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பெயர் திருவள்ளுவரோடு இணைந்து போகிறது. அதன் காரணமாக கூட இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்தில் இவ்வளவு ஒருங்கிணைந்து
உள்ளன்போடு உள்ளார்ந்த திறனோடு பழகுவதும் செய்வதும் நடத்துவதும் இலக்கிய கூட கலந்து கொள்வதும் நான் வேறெங்கும் கண்டதில்லை. இதற்கு முத்தாய்ப்பாக இருக்கிற சேயோன் ஐயா, கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி பாராட்டுகிறேன். அதை போலவே மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயர ஆய்வு மையத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியையும் என்னுடைய அன்பையையும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்காக. அதை போலவே இந்த தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் வராமல் இருந்தாலும் கூட அவருடைய அன்பு நமக்கு இருக்கிறது. பதிவாளர் வராமல் இருந்தாலும் கூட அவருடைய அன்பு நமக்கு இருக்கிறது. அவர்களுடைய கடமைகளை எல்லாம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் இணைந்து செய்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த அவர்களுக்கும் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி பாராட்டுகிறேன், என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போலவே இந்த விழாவில் மிக சீரும் சிறப்புமாக கலந்து கொண்டிருக்கிற, அதாவது அவங்களுடைய பேச்சு இல்லாமல் இருந்தாலும் கூட மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய சேயோன் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற வாசுகி கண்ணப்பன் அம்மா, சாயிராம் அவர்கள், பூங்கோதை அவர்கள், சந்தானம் அவர்கள், திலகவதி அம்மா அவர்கள், பிச்சம்மாள் அவர்கள், கோபாலன் அவர்கள், RN கருணாநிதி அவர்கள், முத்துவேல் ஐயா அவர்கள், NS பிரேமா அவர்கள், இந்த அனைவருக்கும் நான் பெயர் சொல்லாமல் விட்டிருந்தாலும் எஞ்சியிருக்கிற இதில் பார்வையாளராக கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவன் குறித்து இந்த உலகம் பல கதைகளை சொல்லி இருக்கிறது. பௌராணிக கதைகள் என்று சொல்ல புராண கதைகளை சொல்லி இருக்கிறது. வள்ளுவர் என்றாலே நாம் திருவள்ளுவர் மாலையை படித்திருக்கிறோம். அதிலும் நிறைய செய்திருக்கிறோம். திருவள்ளுவர் என்பது மற்ற எல்லா இலக்கியங்களுக்கும் திருவள்ளுவருக்கும் இருக்கிற வேறுபாடு என்பது ரொம்ப சிறிய 1.25 அடியில் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பொதிந்து கொடுத்தவர். கடுகை தொலைத்தேழ் கடலை சிறுக தரித்த குரல் என்று திருவள்ளுவர் மாலையில் போற்றுவார்கள். இப்படி கம்பராமாயணம் என்பது 10,000 பாடல்களை கொண்டது. அந்த 10,000 பாடல்களை சொன்னதை நம்முடைய திருவள்ளுவர் 1.25 அடியில் 133 அதிகாரத்தில் 1330 குறளில் சொல்லி இருக்கிறார் என்பதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. திருக்குறளுடைய தனிச்சிறப்பை முதலில் சொல்லி நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது வள்ளுவனுடைய முதற் குறள். அகரத்தில் தொடங்குகிறது அவருடைய குறள். நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் நமக்கெல்லாம் தெரியும். ஆ முதல் உயிரெழுத்தில் தொடங்கி இன் என்று சொல்லப்படுகிற மெய்யெழுத்தில் நிறைவடையும். அதை போலவே திருவள்ளுவருடைய 1330 குறளும் ஆ என்று சொல்லப்படுகிற அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கி 1330வது குறள் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரின் என்று இன் என்று சொல்லப்படுகிற மெய்யெழுத்தில் முடிவதாக இருக்கிறது என்பது ஒரு மிகச்சிறப்பது. வள்ளுவர் அப்படி செய்தாரா அல்லது தன்னுடைய பார்வையில் அப்படி இருக்கிறதா என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருக்குறள் உணர்த்தும் தொண்டு நெறி என்பதுதான். தொண்டு என்பது மயிலை முத்துவேல் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக சொன்னார்கள். பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று இருக்கிற தொண்டு என்பது இந்த சமூகத்திற்கு நம்மால் அவர்கள் கேட்டோ கேட்காமல் இந்த சமூகம் சொல்லுவார்கள் தானத்திற்கும் தர்மத்திற்கும் என்ன வேறுபாடு என்று. தானம் என்பது பிறர் கேட்டு செய்வது, தர்மம் என்பது பிறர் கேட்காமல் நாமே செய்வது என்பதாக விளக்கம் அளிப்பார்கள். அதே போல இந்த தொண்டு என்பது இந்த சமுதாயத்திற்கு நம்மால் என்ற உதவியை செய்வதுதான் இந்த தொண்டு. அந்த வகையில் திருவள்ளுவர் 1130 குறளிலுமே தொண்டினை வைத்துத்தான் பேசியிருக்கிறார். அவர் நாடு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, அல்லது காதல் எப்படி இருக்க வேண்டும், தலைவன் எப்படி இருக்க வேண்டும், தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்று எந்த குறளில் எடுத்துக்கொண்டாலும் அதில் இந்த சமூகம், இந்த நாடு, நாட்டு மக்கள் மிகச் சிறப்பாக சீரும் சிறப்புமாக செம்மாந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய குறள்கள் அனைத்துமே இருக்கின்றன. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், நான் பிறப்புக்கும் தான் தலைப்பு கொடுத்தேன், இருந்தாலும் கூட இந்த தலைப்பு மிகச் சிறப்பு. ஏனென்றால் இது ஒப்புரவு என்று சொல்லப்படுகிற அந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை விளக்குவதாகத்தான் இந்த தொண்டு என்பது இருப்பதாக நான் கருதுகிறேன். ஐயா அவர்கள் நான் பேசி முடித்த பிறகு மயிலை ஐயா அவர்கள், மயிலை தமிழ்ச்சனுடைய சேயோன் ஐயா அவர்கள் எனக்கு விளக்கம் அளிப்பார்கள். அதன் காரணமாக இந்த ஒப்புரவை முன்வைத்துத்தான் இந்த தொண்டு குறித்த இந்த
என்னுடைய பேச்சு இருக்கும் என்ற சொல்லோடு திருவள்ளுவர் முதலில் பாடுவது இந்த சமூகம் மிக நிறைவாக, இந்த நாட்டு மக்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலை பாடுகிறார். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொள்ளோ உலகு என்பதாக அந்த பாடல். ஏன் என்று சொன்னால், மாறி என்றால் மழை இல்லாமல் இந்த சமூகம், நாட்டு மக்கள் வாழவே முடியாது, பசி பட்டினியால் அழிந்து போவார்கள் என்ற நிலையால் தான் அந்த மாறி என்று சொல்லப்படுகிற மழையை அவர் போற்றுகிறார். இவர் மட்டுமல்ல, அடுத்து வந்த திருவள்ளுவருக்கு பிறகு வந்த சிலப்பதிகாரத்திலும் கூட ஞாயிறு போற்றுதும் என்று வரும், திங்களை போற்றுதும் என்று வரும், இறுதியாக மாமழை போற்றுதும் என்று மாமழையை போற்றுகிறார்கள். இதன் காரணமாக அவ்வை பிராட்டி கூட பாடுவார், வரப்புயர என்று சொல்லுவார். வரப்புயர மழை, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர்ந்தால் கோன் உயர்வான், கோன் உயர்ந்தால் குடி உயரும் என்று, குடி உயர்ந்தால் கோன் உயர்வான் என்று பாடுவார். இப்படி இந்த நீர் உயர்வதற்காக, நீர் வளம் பெறுவதற்காக அந்த கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொள்ள உலகு என்று பாடுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார்? மழையை முதலில் வைக்கிறார். நான் முதலில் வைக்கிறேன் என்றால், மழைக்குத்தான் இந்த உலகம் எந்த கைமாறும் செய்ய முடியாது. ஆனால் மழை எந்த கைமாற்றினையும் எதிர்பார்க்காமல் செய்வதாக இருக்கிறது. இதுதான் உண்மை தொண்டாக நான் கருதுகிறேன். மழை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தானே பெய்கிறது. மழை பொழிவதிலும் நான் ஏற்கனவே சொன்னது போல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது மழைக்குத்தான் மிக பொருத்தமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், மழை நிலத்திலும் பொழியும், கடலிலும் பொழியும், பாலையிலும் பொழியும், பாலைவனத்திலும் பொழியும். நிலத்தில் பொழிந்தால் அது இந்த சமூகத்திற்கு, விவசாயிக்கு அது பயனுடையதா இருக்கும். கடலில் பொழிந்தால் நாம் வீண் என்று நினைத்தாலும் கூட கடலில் இருக்கின்ற உயிர்களுக்கு அது உணவாக அமைகிறது மழை நீர். அதை போல பாலையில் இருந்தால் கூட பாலைவனம் சோலைவனமாக மாறுவதற்கும் மழை நீர் இருக்கிறது. இப்படி எந்த கடப்பாடும் கைமாறும் எதிர்பார்க்காமல் பெய்கிற மழையை நாம் போற்றுகிறோம். சிலப்பதிகாரத்தில் போற்றுகிறார். மழைக்கு இன்னொரு திருவள்ளுவர் இன்னொரு கோணத்தையும் கொடுத்திருக்கார். அதை அடுத்து நாம் பார்ப்போம். இந்த உலக முதன்மையை கருதி சான்றோர்கள் செய்யும் கடமைகளும் அவ்வாறே இந்த கைமாறு விரும்பாதவைகள் என்பதற்காகத்தான் இந்த மழையை கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் குள்ளோ உலகு. இந்த மழை எப்படி இந்த சமூகத்திற்கு எந்த கைமாறு வேண்டாமல் பெய்து இந்த சமூகத்தை, விவசாயியை, வேளாண் நிலத்தை எப்படி மேம்படுத்துகிறதோ, அதன் காரணமாக பசி பட்டினியின்றி இந்த சமூகம் உயிர் வாழ்கிறதோ, அதை போல இந்த உலக நன்மையை கருதி சான்றோர்கள் செய்யும் கடமைகளும் அவ்வாறே அதற்கு இணையானதே ஆகும். இவர்களும் கைமாறு வேண்டாதவர்களே என்பதாக இருக்கிறது. இந்த மழையை பற்றி இன்னொரு கோணத்தில் திருவள்ளுவர் பாடுவார். அதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால், வெறும் மழையை ஒரு பார்வையில் பார்ப்பதை விட இன்னொரு பார்வையிலும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அண்மையில் நாம் இன்னும் 2 நாட்களில் நாம் பெண்கள் நாள் விழாவை கொண்டாடவிருக்கிறோம். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று மழையை இன்னொரு கோணத்திலும் திருவள்ளுவர் பார்த்திருக்கிறார். அதை நான் வாசகர்களாகிய உங்களிடம் விட்டு விடுகிறேன். அதை 2 கோணத்திலும் நாம் பார்க்கலாம். அதாவது நல்ல கோணத்திலும் பார்க்கலாம், அல்லது திருவள்ளுவரை பெண்ணியத்திற்கு எதிரான ஒரு பாடல் ஆசிரியராக கூட பார்க்கிறார்கள். அது தவறு. திருவள்ளுவர் எப்பொழுதுமே திண்மையாக பெரின் என்று பெண்களை போற்றுபவர் தான் திருவள்ளுவர். திருவள்ளுவர் அதாவது பெண்கள் இறைவனை தொழாவிட்டாலும் பரவாயில்லை, கணவனை எழுந்து அவர் பெய் என்று சொன்னால் மழை பொழியும் என்று அவர் சொல்லுவதாக இருக்கிறதை விட, இந்த சமூகத்தில் பெண்கள் அந்த கிபி 2ஆம் நூற்றாண்டிலே எவ்வாறு இருந்தார்கள், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். அதற்கு இன்னும் அதற்கு அடித்தளமாக நாம் வேறொரு திருவள்ளுவருடைய பாடலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை ஈன்றாள் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொல்லுவார். எப்படி நம்முடைய தாய் பசியில் வாடி உயிர் விடுகின்ற நிலையில் இருந்தாலும் கூட செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினையை நாம் செய்யக்கூடாது என்பது சொல்லுவார். அதுல உன்னற்க கல்லை என்று
கல் உண்ணாமை பற்றி அவர் தனியாக ஒரு 10 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறார், 10 பாடல்கள் இருக்கின்றன. அதை போலவே பரத்தையர் உறவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். அதை போலவே பிறனில் விழையாமை குறித்தும் அவர் எழுதியிருக்கிறார். இவற்றையெல்லாம் சேர்த்து அவர் சொல்லுகிறார், ஈன்றால் பசிகாண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்பதாக இருக்கிறது. இதுவும் ஒரு வகையில் இந்த சமூகத்தில் அவர் துண்டாக அவர் செய்ய வேண்டிய கடமையாக இதை பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த சமூகம், அவர் இன்னொரும் பாடியிருக்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே இந்த சமூகம் மேம்படும். அதற்காகத்தான் அவர் உன்னற்க கல்லை என்று சொல்லுகிறார், சான்றோர் பழிக்கும் வினையை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அதிலும் குறிப்பாக பிறனில் விழையாமையை அவர் வலியுறுத்துகிறார். அதற்கும் மேல் சென்று ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்வோடு நாம் வாழ வேண்டும், பரத்தையர் துணையை நாம் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று பாடுபடுகிறார். அவர் அந்த காலத்தில் 2ஆம் நூற்றாண்டில் இருந்த சங்க இலக்கிய காலத்தில் பரத்தமையினுடைய தொடர்பு இருக்கிறது. பின்னாலும் அந்த தொடர்பு வருகிறது சிலப்பதிகார காலத்திலே. ஆனால் இவருடைய கருத்தாக, இவருடைய தொண்டாக, இவருடைய செயலாக, ஒரு அளவிடத்தரிய ஆற்றல் மிக்க செயலாக இதை சொல்லுகிறார் என்பதை இது மிகச்சிறந்த துண்டாக நான் பார்க்கிறேன். அதை போலவே இந்த ஒப்புரவு என்று சொல்லுவது என்று சொன்னால், திருவள்ளுவனுடைய மிகச்சிறந்த பாடல், நான் எங்கு சென்றாலும் அந்த பாடலை சொல்லாமல் இருப்பதில்லை. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று சொல்லுவார், என்று பாடுவார். அது மிகச்சிறந்த மிக உயர்ந்த பாடல். அந்த 1130 குறளிலும் கூட இந்த பாடலை நான் உயர்ந்த பாடலாக எந்த கூட்டத்தில் சென்றாலும் சொல்லுவேன். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதன் பொருள் உங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் சொல்வது என் கடமை. தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய அரிய முயற்சியால் ஈட்டிய பொருளை எல்லாம் நாமே வைத்துக் கொண்டு வாழ்வதற்கல்ல, தக்கார்க்கு தகுதி உடையவருக்கு, அது ஏழையாக இருக்கலாம் அல்லது அவருக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு, உண்மையாக தேவைப்படுகிறவர்களுக்கு அளிப்பதற்காகத்தான் இந்த பொருள் ஈட்டப்படுவது என்று சொல்லுவார்கள். வழக்கமா நம்ம சில பழமொழிகள்லாம் சொல்லுவோம், தனக்கு மிஞ்சியதுதான் தர்மம் என்று நாம் சில பழமொழிகளுக்கு நாம் விளக்கம் சொல்லுவோம். அந்த விளக்கத்தை கூட வேறொரு முறையில் சொல்லுவார்கள். என்ன என்று சொன்னால், தனக்கு மிஞ்சியது என்று சொன்னால், நாம் உயிர் வாழ்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு காலை வேலைக்கு ஒரு 50 ரூபாய், ஒரு 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்றதுக்கு ஒரு 50 ரூபாய் தேவைப்படுது. மதிய உணவு ஒரு 100 ரூபாய், இரவு உணவுக்கு ஒரு 100 ரூபாய், அப்படின்னா ஒரு 250 ரூபாய் ஒரு நாளைக்கு தேவைப்படுது என்று வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், தனக்கு மிஞ்சியது என்று சொன்னால், நாம் ஒரு லட்சம் ரூபாய் நம்மளுக்கு சம்பளம் வருது. 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல நாம் எல்லா ஆடம்பர பொருள்களை, ஆடம்பர செயல்பாடுகள் செய்து விட்டு மீதி இருக்கிற 10 ரூபாய் 20 ரூபாயை கொடுப்பது அல்ல. நமக்கு தேவையான மிக குறைந்த அளவு பொருளை மட்டும் நாம் பயன்படுத்தி கொண்டு மீதி எஞ்சி இருப்பதை பிறருக்கு தருவதுதான் தர்மம், தொண்டு என்று சொல்லுவதாக அந்த குறளுக்கு, அந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்லுவார்கள். அதே போல இவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தக்கார்க்கு உதவி செய்வதற்காகவே தன்னிடம் பொருள் சேர்ந்தது என்று எண்ண வேண்டுமாம். இந்த திருக்குறளை இதுதான் பொருள். என்னன்னா, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருள்னா நாம் சேர்த்து வைக்கிற அல்லது நம் முயற்சியால் ஈட்டுகிற அரிய பொருளை தகுதியுடையவருக்கு அளிக்க வேண்டும், வறுமையில் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது நாம் பொருளாக சொன்னாலும் கூட, இது நுட்பமாக இதனுடைய உரை சொல்பவர்கள் தக்கார்க்கு தகுதியுடையவருக்கு உதவி செய்வதற்காகவே தன்னிடம் பொருள் சேர்ந்துள்ளது என்று எண்ணல் வேண்டும் என்பதாக இந்த குறள் இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் நாம் பெரும்பாலும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பாரதி பாடுவான், காக்கை குருவி எங்கள் சாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று. அதைவிட போய் சங்க இலக்கிய புலவர்கள் உயிரற்ற மரத்தை கூட சங்க இலக்கிய தலைவியினுடைய சகோதரியாக பார்க்கின்ற நிலை சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கிறது. பாரதி காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்லுவான். இவனும் உயிரற்ற பொருட்களை கூட தன்னுடைய சாதியாக, தன்னுடைய இனமாக பார்க்கிற நிலை. ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலை, பொருளாதாரத்தில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலை, சற்றேறக்குறை 75 ஆண்டுகளுக்கு மேல் நாம் விடுதலை பெற்று ஆகிறது என்றாலும் கூட, இன்றைக்கும் 1947ஆம் ஆண்டு விடுதலை பெறுவதற்கு முன் இருந்த வறுமை நிலை
இன்றைக்கு முற்றிலும் ஒழிந்து விட்டதா என்றால் இல்லை. இதைத்தான் வள்ளுவன் வலியுறுத்துகிறான். இந்த சமூகத்தில் வறுமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்று கூறுகிறான். நான் எதை சொல்ல விழைந்தேன் என்று சொன்னால், இன்றைய சமூகத்தில் இந்த காக்கை குருவிகள் எல்லாம் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு எந்த பணத்தையும் எந்த வங்கியிலும் பணத்தை போட்டு வைப்பதில்லை. 100, 200 மண் மனைகளை வாங்கி அதில் வீடு கட்டி அதில் வருகின்ற வருமானத்தை எந்த குருவி காக்கைகளும் செய்து வைத்து போவதில்லை. மனிதன் மட்டும்தான் இவ்வாறு தம்முடைய தலைமுறைக்கு ஒரு 50 லட்சம் போதும் என்று சொன்னால் பன்மடங்கு பல்லாயிரம் கோடியை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சேமித்து வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற பேராசையின் காரணமாக இன்றைக்கும் இந்த சமூகத்தில் 20 விழுக்காடு, ஏறக்குறைய 150 140 கோடி மக்கள் இருக்கிறோம் நாம் என்று சொன்னால் அதில் 20 விழுக்காடு, ஏறக்குறைய 28 கோடி மக்கள் 3ஆம் வேளை உணவு இல்லாமல் வாழுகின்ற நிலை இருக்கிறது என்பதை அன்றே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புரிந்துதான் இந்த சமூகத்தில் நாம் சேர்த்து வைக்கிற பொருள் அனைத்தையும் பிறருக்கு கொடு என்று சொல்லிவிடுகிறேன். இன்றைக்கு கூட சமூகத்தில் நாம் படிக்கும் பொழுது படித்திருக்கிறோம். உன்னுடைய வீட்டில் 2 சோடிகளுக்கு மேல் செருப்பு இருக்கிறது என்று சொன்னால், உடை இருக்கிறது என்று சொன்னால், எது வேண்டுமானாலும் இருக்கும். உன்னுடைய தேவைக்கு மேல் எந்த பொருள் இருக்கிறது என்று சொன்னாலும், அது நீயே பணம் கொடுத்து வாங்கினாலும், நீ சம்பாதித்து வாங்கியிருந்தாலும் கூட, கடைக்கோடியில் இருக்கிற மனிதன் 1 சோடி செருப்பு கூட இல்லாத மனிதனிடமிருந்து நீ திருடிய சோடி செருப்பு தான் அது, திருடிய உடைதான் அது என்று மனிதநேய மிக்க மக்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் வள்ளுவன் அன்றைக்கே சொல்லுகிறான் என்பதைத்தான் இந்த தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்ற குரலில் சொல்லுகிறான். இது மிகச்சிறந்த தொண்டாக நான் கருதுகிறேன். அதை போலவே இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்ளார் கடனெறி காட்சியவர் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அந்த ஒப்புரவு செய்தலாகிய அந்த கடமையை அறிந்த அறிவாளர்கள் அதற்கேற்ற பொருள் வசதி இல்லாமல் இருந்த காலத்தில் கூட முடிந்தவரை உதவி செய்ய தளர மாட்டார்கள் என்பதுதான் அந்த குரல். உதவி என்பது மானசீகமாக உயிரில் இருந்து வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. நான் என்றைக்கோ ஒரு மாணவனாக இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கதை படித்திருக்கிறேன். அப்துல் ரஹ்மான் புத்தகத்தில் இருந்து இதை படித்திருக்கிறேன். அதை சொன்னால் உங்களுக்கு அந்த ஒப்புரவு தொண்டு என்பது என்ன என்று புரியும். மிக சுருக்கமான கதைதான். ஒரு வெளிநாட்டில் மிக கடுமையான குளிர் நிலவுகிறது. -டிகிரி என்று சொல்லப்படுகிற அளவில் குளிர், மிக கடும் குளிர் நிலவுகிறது. மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. அந்த ஊரில் விலங்குகள் எல்லாம் போய் அந்தந்த இடத்தில் அடைந்து விட்டன. மாலை பிற்பகல் 3 மணிக்கே இரவு 7 மணி போல் ஆகிவிடுகிறது. மழை பொழிகிறது. குளிரில் நடுங்குகின்றனர் மக்கள். அப்பொழுது ஒரு வீட்டினுடைய மேற்கூரையில் சில புறாக்கள் அமர்கின்றன மழைக்கு அஞ்சி. அப்பொழுது சில குருவிகளும், சிறு சிட்டுக்குருவிகளும் அங்கே அமர்ந்திருக்கின்றன. அப்பொழுது நேரம் போகிறது. 3 மணி ஆகிறது, 4 ஆகிறது, மணி 5 ஆகிறது, 6 ஆகிறது. குளிரில் நடுங்குகின்றன புறாக்களும் சிட்டுக்குருவிகளும். வேற என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாம் இந்த இரவு கடந்து விடுவதற்குள் நாம் உயிர் போய்விடுமோ என்று அஞ்சி அந்த சிட்டுக்குருவிகள் போய் அந்த புறாக்களிடம் போய் கேட்கின்றனவா, புறாக்களே, எங்களுக்கு தயவு கூர்ந்து எங்களை விட நீங்க கொஞ்சம் பருத்த பறவைகளாக இருக்கிறீர்கள், எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? எனக்கு என்ன உதவி என்று சில பறவைகள், சில புறாக்கள் கேட்கின்றன. அப்பொழுது சில சிட்டுக்குருவிகள், உங்களுடைய இறக்கைகளை நீங்கள் விரித்து கொண்டால் நாங்கள் 2 சிட்டுக்குருவிகள் உங்களுடைய 2 இறக்கைகளிலும் உள்ளே இருப்போம், எங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய வெப்பம் எங்களுக்கு அளித்து நாங்கள் இறந்து போகாமல் இருப்போம் என்று கேட்கின்றனவாம். இதை கண்டு பெரும்பாலான புறாக்கள், ஐயோ, நாமே குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறோம், இந்த புறாக்களுக்கும் நாம் வாய்ப்பளித்தால் நாம் எங்கோ இறந்து விடுவோம் என்று பெரும்பாலான புறாக்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை. வெகு சில புறாக்கள் மட்டும், எப்படியும் நாமும் இறப்பது உறுதியாக போகிறது என்ற இந்த கடும் குளிரை நம்மால் தாங்க முடியவில்லை. போகிற போக்கில் சரி, இந்த சில குருவிகளும் நம்மிடம் கேட்கின்றனவே, நாம் அதற்கு உதவி செய்துவிட்டு செத்து விடலாமே என்று நினைத்து சில புறாக்கள் மட்டும் சில குருவிகளுக்கு, சிட்டுக்குருவிகளுக்கு தன்னுடைய இறக்கைகளை விரித்து அங்கே அவற்றுக்கு அடைக்கலம் கொடுத்து விடுகின்றன. காலம் செல்கிற, நள்ளிரவாகிறது, அதிகாலை வருகிறது, விடியல், சூரியன் எழுகிறான். அப்பொழுது அந்த வீட்டினுடைய குழந்தை, சிறு குழந்தை அதனுடைய
அந்த மேல் கூரையினுடைய வீட்டில் இருக்கிற கதவை திறக்கிறாள். நிறைய வரிசையாக நிறைய புறாக்கள் கீழே புத்து புத்து கீழே விழுகின்றன. கீழே விழுந்து ஒரு 10-15 புறாக்கள் கீழே விழுந்து கிடக்கின்றன. எடுத்து பார்க்கிறாள். சில புறாக்கள் மட்டும் அசைகின்றன, சில புறாக்கள் இறந்து கிடக்கின்றன. அசைகிற புறாக்களை அவள் எடுத்து பார்க்கிறாள். உள்ளே சிட்டுக்குருவிகள் இருக்கின்றன. உடனே அவற்றை எல்லாம் எடுத்து போய் தணலில் வைத்து அவற்றை பாதுகாக்க நினைக்கிறாள். பெரும்பாலான புறாக்கள் இறந்து விடுகின்றன. புறாக்களை எடுத்து பார்த்தால் அவை தனியாக இருக்கிற புறாக்களாக இருக்கின்றன என்று அந்த கதையை முடிப்பார். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இதனுடைய நுட்பம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் இந்த குருவிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த புறாக்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றன. அவைகள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றன. அவைகளை எடுத்து போய் பாதுகாக்கிறாள். எந்தெந்த புறாக்கள் தான் இந்த சிட்டுக்குருவிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது அல்லது நாம் இறந்து விடுவோம் என்று நினைத்தனவோ அவை எல்லாம் அந்த சிட்டுக்குருவி அந்த புறாக்கள் எல்லாம் தனியாக இறந்து கிடக்கின்றன என்பதாக அந்த கதையை முடிப்பார். இது ஒப்புரவிற்கு மிக முக்கியமான கதையாக இதை நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த சமூகத்தில் நமக்கெல்லாம் தெரியும், கடையேழு வள்ளல்களாகிய 7 பேர், அது கொடைமடம் என்று சொன்னாலும் கூட மயிலுக்கு போர்வையும் தான். மயிலுக்கு போர்வை அளிப்பதற்கு கொடைமடம் தான் காரணம் என்று அதுக்கு சபக்கட்டு கட்டுவார்கள். ஆனால் அந்த நிலையில் அவன் ஒரு மயிலை பார்க்கிறான், அது நடுங்குகிறதா ஆட நினைக்கிறதா என்றதெல்லாம் பார்க்கவில்லை. அவனுடைய விலை உயர்ந்த போர்வையை எடுத்துக்கொண்டு போய் போர்த்தி விடுகிறான். அதை போல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா கடையேழு வள்ளல்கள் என்னென்ன செஞ்சாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை போலவே இதுவெல்லாம் அந்த உயர்ந்த ஒப்புரவு மனம் படைத்திருந்தால் மட்டுமே இதை நாம் செய்ய முடியும். இதைத்தான் திருவள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தி இருக்கிறான். இப்படி இந்த சமூகத்தில் தன்னால் இயன்ற உதவி செய்ய முடியவில்லையே என்று வருந்துவார்களாம். யார் உதவி செய்து இந்த சமூகத்தில் வாழ்ந்தவர்கள். அதைத்தான் இடனில் பருவத்தும், இடனில்னா இடமில்லாத பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனெறி காட்சியவர். என்னதான் ஒப்புரவு செய்தலாகிய கடமையை அறிந்தே அறிவாளர்கள் அதற்கேற்ற பொருள் வசதி இல்லாத காலத்திலும் கூட முடிந்தவரை உதவி செய்ய தளர மாட்டார்கள் என்று சொல்லி நம்ம கர்ணனுடைய கதையை நாம் படித்திருக்கிறோம். பாரதியில் மகாபாரதத்தில் கர்ணன் கூட தான் வாழ்கிற காலத்தில் தன்னுடைய கவச குண்டலங்களையும் கூட பிரித்து கொடுத்து விடுகிறான். தான் இறந்து போகிற காலத்திலும் கூட கண்ணன் ஒரு துறவி வேடத்தில் வந்து, அந்தனர் வேடத்தில் வந்து, நீ செய்த தர்மங்களை எல்லாம் எனக்கு கொடு என்று கேட்கும் கூட அவன் அம்பை உருவி அதிலிருந்து வருகிற குருதியை அவனுக்கு தானமாக கொடுத்து நான் செய்த உதவி எல்லாம் செய்து சொல்லுவான். சொல்றப்ப, நான் வாழற காலத்துல வாரி வாரி கொடுக்கிற காலத்துல நீ வரலையே, இப்போ வந்து கேட்கிற, என்னால என்ன கொடுக்க முடியும் என்று சொல்லி முடிந்ததை கொடுக்கிறான். இப்படி இந்த சமூகத்தில் திருவள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதிய நான் என்னால் கொடுக்க முடியாத காலத்திலும் கூட வருந்துவார்களே தவிர, ஐயோ நாம் நல்ல வேலை இவங்க வந்து கேட்கறாங்க, நம்மகிட்ட பணம் இல்லை அதனால் கொடுக்கவில்லை என்பதாக இல்லை. இந்த ஒப்புரவைத்தான் மிக அற்புதமாக வலியுறுத்துகிறார் நம்முடைய வள்ளுவர். இதை போலவே அந்த அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது வள்ளுவனுடைய குறள். நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த குறளை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அன்பு இல்லாதவர்கள் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் அன்புடையவர்கள் இந்த சமூகத்தில் எதை வேணுமானாலும் செய்ய இயலும். நீங்கள் குறிப்பாக ராமனை எடுத்துக்கொண்டு, எனக்கு கம்பராமாயணத்தை நாம தொடாமல் எந்த உரையையும் மாற்ற முடியாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவனுடைய இந்த பிறனில் விழையாமையைத்தான் மிக வலியுறுத்தி கூறுவதாக, அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதைத்தான் வலியுறுத்தி கூறுவதாக, இது திருவள்ளுவரிடமிருந்து கம்பன் பெற்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தான் அவன் அவ்வாறு எழுதுகிறான். அதிலும் கூட இந்த ராமனை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவன் வனத்திற்கு செல்கிறான், காட்டுக்கு செல்லுகிறான். மிக உயர்ந்த அரச பதவி இன்றைக்கு கிடைக்கிறது, நாளை இல்லாமல் போகிறது, அதெல்லாம் அவன் வருத்தப்படாமல் போகிறான். போய் அவன் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு இது தேவையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாம் மத மாச்சரியங்களையும் சாதி திமிரையும் நாம் இன்றைக்கு வெளிக்காட்டி கொண்டிருக்கிறோம். உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, அல்லது நாள் வருணத்தினுடைய தலையில் பிறந்தவன் சூத்திரன் என்றெல்லாம் நாம் பாகுபாடு படுத்தி கொண்டு நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காகத்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்
என்று வள்ளுவன் பாடியிருக்கிறான் என்று. இதைத்தான் நான் இந்த இடத்திலே சொல்ல விழுகிறேன். இதை நான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய என்பதற்காக சொல்ல வருகிறேன். ராமன் வனத்திற்கு சென்று விடுகிறான். செய்த வேடுவனாக இருக்கின்ற குகனை அவனுடைய அன்பின் காரணமாக அவன் கொண்டு வருகின்ற தேனையும் மீனையும் உண்டதாக சொல்லுகிறான். அவன் மீன் உண்ணாம இருக்கிற காரணத்தினாலும் கூட நீ கொண்டு வந்ததான் உணவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற மனநிலை படைத்தவனாக இருக்கிறான். வேடுவனை நீ என்னுடைய 5வது தம்பியாக உன்னை கருதுகிறேன் என்று சொல்லுகிறான். வேடுவனை இன்றைக்கு இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சிந்தனை, அல்லது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற சிந்தனை இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறள் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு மதம் ஆச்சரிய சிக்கல்களில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் நமக்கு வேடுவனை 5வது தம்பியாக நான் கொண்டேன், உன்னோடு சேர்த்து நாம் 5வரானோம் என்ற நிலையும், 6வதாக விலங்கினத்தில் இருந்து ஒரு குரங்கு அரசனை உன்னை நான் 6வது உன்னையும் சேர்த்து நாம் 6வரானோம் என்று சொல்லுகின்ற அந்த உயர்ந்த நிலையை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதை போலவே விபீஷணன் என்று சொல்லப்படுகிற அரக்கர் குல ஒரு அரசனை உன்னையும் சேர்த்து நம் குடும்பத்தில் 7வரானோம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலையை திருவள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்றும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்றும் குறளிலும் அவன் வலியுறுத்தி கூறுகிறான் என்பதை இந்த நேரத்திலே இந்த தொண்டு என்ற இந்த தலைப்பிலே நான் சொல்ல விழைகிறேன். அதை போலவே திருவள்ளுவரை நாம் எடுத்துக்கொண்டால் இவர் அரசர் பற்றியும் மக்கள் பற்றி மட்டுமே இருக்கின்றன, காதலை பற்றி எதுவும் சொல்லவில்லையா என்று சொன்னால், திருக்குறளுடைய மிக சிறந்த பண்பை என்ன என்று சொன்னால், வெறும் அறத்துப்பால் பொருட்பால் மட்டும் இருப்பது திருக்குறளுடைய சிறப்பு ஆகாது. அது சிறப்பாக இருந்தாலும் கூட அறத்துப்பால் பொருட்பால் நமக்கு தேவையானதுதான். ஆனால் அறத்துப்பால் பொருட்பால் மட்டுமே இருந்திருந்தால் திருக்குறளுக்கு பின் வந்த நீதி இலக்கியங்கள் எப்படி அதனுடைய பெருமை இழந்து இன்றைக்கு வாழ்கின்ற நிலையில் இல்லாமல் இருக்கிறதோ அதை போலவே திருக்குறளும் அழிந்து போயிருக்கலாம். ஆனால் அதில் இருக்கின்ற அந்த இன்பத்துப்பால் என்று சொல்லப்படுகிற அந்த காமத்துப்பால் தான் திருக்குறளை மிக உயர்ந்த இலக்கியமாக மாற்றியதாக சொல்லுவேன் என்று சொன்னால், சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் வருகிறது. அதில் தான் காதலும் வீரமும் 2 போற்றப்படுகிறது. திருக்குறளுக்கு பின் வந்த நீதி இலக்கியங்கள் பெரும்பாலும் காதலையோ இல்லறவியலையோ போற்றவில்லை. பெரும்பாலும் அவை நீதி இலக்கியங்களாக மட்டுமே இருந்தன, அறத்துப்பால் பொருட்பால்கள் மட்டுமே சொல்லி இருந்தன. ஆனால் திருக்குறள் தான் இதை சொல்லுற. திருக்குறளுக்கும் கம்பராமாயணத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய பெருமையே எப்பொருளும் இதன் பால் உள்ள, இதில் இல்லாத பொருளே இல்லை என்ற பெருமை பெற்றது என்று திருக்குறளையும் கம்பராமாயணத்தை தான் இந்த உலக இலக்கியங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றன. ஆக இந்த வகையில் இந்த காமத்துப்பாலில் வள்ளுவன், அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது போல சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் வருகிறது. தலைவியும் தலைவனும் ஒரு நாள் தனியே சந்திக்க விழைகின்றனர். அப்போது தலைவன் சொல்லுகிறான், நாம் எங்கே சந்திக்கலாம் என்று கேட்ட பொழுது தலைவன் சொல்லுகிறான், உங்களுடைய வீட்டிற்கு எதிரே இருக்கிற புன்னை மரத்தின் அருகில் நாம் சந்தித்து உரையாடலாம், காதல் செய்யலாம், கொஞ்சி மகிழலாம் என்று தலைவன் சொல்லுகிறான். உடனே தலைவி சொல்லுகிறாள், ஐயோ அந்த இடம் வேண்டாம், ஏனென்றால் எனக்கு வெட்கமாக நாணமாக இருக்கும். ஏன் உனக்கு நாணம் என்று சொன்னால், அங்கே ஒரு புன்னை மரம் இருக்கிறது. அந்த புன்னை மரம் சிறு வயதில் நாங்கள் அந்த விதை போட்டு வளர்க்கும் பொழுது என்னுடைய தாய் சொல்லியிருக்கிறாள், இந்த மரமானது விதை போட்டு நீ வளர்த்தெடுக்கிறாய், இந்த புன்னை மரம் உன்னுடைய சகோதரியை போன்றவள், ஆகவே அந்த மரத்தின் முன்னால் நாம் இருந்து காதல் செய்வது கொஞ்சுவது என்பது எனக்கு நாணத்தை விளைவிப்பது என்று சொல்லுதாக அந்த பாடல் இருக்குது, சங்க இலக்கிய பாடல் இருக்குது. இதை நான் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தில் மரத்தை கூட தன்னுடைய சகோதரியாக
பாவிக்கின்ற அந்த நிலை இருக்கிறது. இது காதலுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. காதலில் தலைவன் தலைவி பிரிதல் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பொருள் வழி பிரிவதற்காக தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து சென்று விடுவான். தலைவி இவன் எப்பொழுது வருவான் என்று காத்திருப்பான். கார்காலம் வந்து விட்டது, இன்னும் வரவில்லை என்று அவள் வருத்தப்படுவாள். கார்காலம் தொடங்கிய உடனேயே தலைவன் வேறு நாட்டில் இருந்து தன்னுடைய ரதத்தின் மூலமாக, தேர் மூலமாக அவன் வருவான். வந்து கார்காலத்தினுடைய தலைவி வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பாள். ஆகவே நாம் எவ்வளவு விரைவாக செல்ல வேண்டுமோ அவ்வளவு விரைவாக செல்ல வேண்டும் என்று நினைத்து செல்லுவான் கொண்டிருப்பான். அப்பொழுது மலரில் வண்டுகள் அந்த மலரில் அமர்ந்து தேன் குடித்துக் கொண்டிருக்கின்றனவாம். இந்த தேர்ப்பாகன் தேரை வேகமாக விரைவாக ஓட்டி வரும் பொழுது அதில் உள்ள மணியினுடைய அசைகிறதல்ல, அந்த சப்தம் ஓசை கேட்டு அந்த வண்டுகள் எல்லாம் மலர்களிலிருந்து பறந்து செல்கணும். இதை பார்த்த தலைவனுக்கு ஒரு வருத்தம். இந்த தலைவன் எப்படி தலைவியை கூடி மகிழ வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை போல இந்த வண்டுகள் தேனை உண்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய தேரினுடைய நாவுடைய ஓசையானது கேட்டவுடன் அவை பறக்கின்றன என்று சொல்லி தேரை நிறுத்து, தேர்ப்பாக என்று சொல்லி தேரை நிறுத்தி வேகமாக செல்ல வேண்டும், விரைவில் தலைவியை காண வேண்டும் என்றாலும் கூட அவளை பார்ப்பதற்காக அவசரம் இருந்தாலும் கூட தேர்ப்பாகனை நிறுத்த சொல்லி தேரில் இருக்கின்ற அந்த மணி இருக்கிறத எல்லாத்தையும் கட்டிவிட்ட பின்பு ஓசை இல்லாமல் நீ இப்பொழுது தேரை செலுத்து. அதன் காரணமாக இந்த முல்லை நிலத்தில் இருக்கின்ற வண்டுகள், தேன் குடிக்கின்ற வண்டுகள் தொந்தரவு பெறாமல் அவை அதனுடைய பணிகளை செய்யும் என்று சொல்லுவாங்க. இப்படி ஒரு சாதாரண ஓரறிவு ஈரறிவு இருக்கிற உயிரிழத்தில் கூட அன்பை செலுத்துகிற தலைவனாக, பிரிவை பொருட்படுத்தாமல் இருக்கிற தலைவனாக காட்டுகிறது சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சியாக வருகிற நம்முடைய வள்ளுவர் ஒரு 2 குறட்பாக்களை மட்டும் நான் சொல்லி, அந்த ஏனென்று காதலை சொல்லாமல், காதல் சிறப்பு திருவள்ளுவனுடைய காமத்துப்பாலில் இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொன்னேன். ஏற்கனவே கடைசி குறளை சொன்னேன். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறேன் என்பது. ஊடுதல் என்பது காமத்திற்கு இன்பமாம். சண்டை போட்டாதான் காமத்திற்கு, அது சண்டை முடிஞ்சு 2 பேரும் ஒன்னா சேரும் பொழுது ஏற்கனவே இருந்த காதலை விட இப்பொழுது பன்மடங்கு காதல் அதிகரித்திருக்கிறதாம், அன்பு அதிகரித்திருக்கிறாம் என்பதாக திருவள்ளுவன் சொல்வான். இந்த இடத்தில் இந்த வேறு 2 குறள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தலைவி தலைவனுக்காக காத்திருக்கிறாள், காலம் கடந்து வருகிறான், ஐயோ இன்னும் வரவில்லையே என்று ஏங்குகிறாளாம். அந்த ஏக்கம் தலைவன் வருவதற்கு முன்பாகவும் இருக்கிறதாம். இன்னும் தலைவன் வரவில்லையே என்ற ஏக்கமும் அந்த ஏமாற்றமும் அவளுக்கு இருக்கிறதாம். துன்பம், துயரம் அவள் மனசுல இருக்கிறதாம். தலைவன் வந்து விட்டான் இல்லத்திற்கு. தலைவன் வந்த பின்பும் அவள் துன்பப்படுகிறாளாம். ஏனென்று சொன்னால், வந்த தலைவன் நம்மை விட்டு வெகு விரைவில் பிரிந்து போய் விடுவானே என்று அவள் துன்புறுகிறாளாம். இப்படி தலைவன் வருவதற்கு முன்பும் துன்பப்படுகிறாள், தலைவன் வந்த பின்பும் துன்பப்படுகிறாள். இது காமத்தில் மட்டும்தான் இது இருக்கும், அந்த காதலில் மட்டும்தான் இது இருக்கும் என்பதாக திருவள்ளுவர் பாடுவதாக இருக்கிறது. ஏன் இதை சொல்ல வந்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த சமூகம் ஒருத்தனுக்கு ஒருத்தி அல்லது காதலுடைய அந்த நுட்பம், காதலுடைய பயன், இவற்றை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற நிலை இல்லாமல் இன்றைக்கு வணிக காதலாக அது இல்லாமல் இருக்கும் என்பதற்காகத்தான் அவனுடைய தொண்டு என்று சொன்னால், இன்றைக்கு சமூகம், பெண் சமூகம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று அனைவரும் ஒன்றாக ஒரே ஒரு தலைவனையே, ஒருத்தியே வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்ற நிலையை அவன் வலியுறுத்தியிருக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தையர் உறவை அன்றைக்கே அவன் தவிர்த்திருக்கிறான். அதை போற்றவில்லை, போற்றா ஒழுக்கம் என்று அதை சொல்லி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு வணிக நிலையில் இருக்கிற இன்றைக்கு காமமானது முன்னிறுத்தப்படுகிறது, காதல் பின்னோக்கி சென்று விடுகிறது. அது மட்டுமல்ல, இந்த காதலிலும் கூட இன்றைக்கு வேறு சாதியினர் காதலித்து திருமணம் செய்யும் பொழுது கூட அந்த காதலனையோ அல்லது காதலியோ கொன்று விடுகிற நிலையும் இருக்கிறது. அது வள்ளுவரிடமிருந்து வேறுபட்டு இருக்கிறது, தமிழ் சமூகத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விழைகிறேன். மேலும் இந்த
அதாவது அந்த ஒப்புரவு என்று தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட நாம் ஏற்கனவே சொன்னது போல ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொல்லுகிற அந்த நிலையையும் அதை போலவே அதுவும் ஒரு துண்டுதான். இந்த சமூகத்தில் ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காக சொன்னவன். உருப்பசியும் ஓப்பினியும் செருப்பகையும் சேராதிருப்பது நாடு என்று நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் பாரதி தான் நமக்கெல்லாம் நினைவு கூறுவான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவன் பாரதி. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்திடல் வேண்டும் என்று பாடுவான் பாரதி. ஆனால் திருவள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் மற்ற கவிஞர்களுக்கும் எல்லாவற்றும் குருவாக தாயாக தந்தையாக இருப்பது திருவள்ளுவர் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விழுகிறேன். அதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் பாடுகிறார். பசி இருக்கக்கூடாது. ஒரு நாடு என்று சொன்னால் பசி இருக்கக்கூடாது. ஒரு தனி மனிதர் கூட பசியோடு வாழக்கூடாது என்பதாக அவன் பாடுகிறான். பசியும் ஓவா பிணியும். பிணி என்று சொன்னால் நோய். இன்றைக்கு நம்மெல்லாம் இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல இன்னைக்கு ஜூம் அழைப்பில் கூட்டத்தில் நாம் கலந்து கொண்டுகிறோம் என்று சொன்னால் அது நமக்கு கொரோனா என்ற ஒரு பிணி அல்லது நோய் நமக்கு கற்றுத்தந்த பாடம் தான். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் ஜூமில் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 2019 கொரோனா என்ற ஒரு நோய் பிணி வராமல் இருந்திருந்து சொன்னால் ஜூம் பற்றியே நாம் அறிந்திருக்க முடியாது. இன்றைக்கு எல்கேஜி மாணவர் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் வரை ஜூம் மீட்டிங்கில் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், ஆய்வரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான். அப்படி உருப்பசியும் ஓவா பிணியும் செரு பகை. இந்த சமூகத்தில் பகை இருத்தல் கூடாது. பகையின் காரணமாக போர் வரும். போரின் காரணமாக இந்த நாடு துண்டாடப்படுகிறது. இன்றைக்கு கூட அதான் எல்லாத்துக்குமே இன்றைக்கு இதற்காகத்தான் நாம திருவள்ளுடைய தொண்டாக இதை தொண்டு என்று சொன்னால் பொருள் அளிப்பது மட்டுமல்ல, அறிவை அளிப்பதும் தான் தொண்டாக. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று அறிவை இந்த துன்பத்திலிருந்து காத்துக் கொள்கிற கருவியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அதைத்தான் சொல்கிறார், செரு பகை வேண்டாம் என்று. இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, அல்லது பிற போராக இருந்தாலும் சரி, அல்லது உள்நாட்டு போர்களாக இருந்தாலும் சரி, அவை இந்த நாட்டிற்கு அழிவை தரும். ஆக உருப்பசி ஓவாப்பினி செருப்பகை இவை எல்லாம் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு நாடு. அதுதான் ஒரு ஐடியல் நாடு, மிகச்சிறந்த செம்மாந்த நாடு என்று அன்றைக்கே நமக்கெல்லாம் அறிவுரை சொல்லி சென்றிருக்கிறான். ஆக போர் இல்லாமல் நாம் வாழ வேண்டும், பசி இல்லாமல் நாம் வாழ வேண்டும், பிணி இல்லாமல் நாம் வாழ வேண்டும். இந்த 3 முக்கியம் என்று திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார். நாம் விடுதலை பெற்று, நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் விடுதலை பெற்று விட்டோம், 75 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன. ஆனால் நாம் இன்றும் பசியை அழித்தோமா என்று சொன்னால் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், 20 விழுக்காடு மக்கள் 3வது வேளை உணவு இல்லாமல் தான் இன்றைக்கு உறங்கச் செல்கிறார் என்பது. 1945 ஆகஸ்ட் 15 1947 என்று ஒரு தலைப்பிட்ட ஒரு கவிதை. நான் எல்லாம் சிறு வயதில் கல்லூரி காலத்தில் என்னுடைய 13 வயது என்று சொல்லப்படுகிற 18 வயதில் வைரமுத்துவையும் அப்துல் ரஹ்மானையும் தான் என்னுடைய மானசீக குருகளாக நான் படித்து வந்தவன். அப்படி அவர் நிறைய காதல் பாடல்கள், இன்றைக்கு எப்படி நிறைய காதல் பாடல்கள், திருவள்ளுவர் எப்படி மிகச்சிறந்த காதல் பாடல்கள் எழுதியிருக்கிறார் காமத்துப்பாலில், அதே போல வைரமுத்துவும் மிகச்சிறந்த காதல் பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். எடுத்துக்காட்டுக்காக ஒன்று நம்ம சிலபஸ்ல இன்றைக்கு தொண்டு இல்லாமல் சிலபஸ் இல்லாமல் இருந்தா கூட ஒன்றை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் பாடுவார், அன்பே என்னுடைய பெயர் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நான் அறிந்ததில்லை இதற்கு முன்வரை. எதுக்கு முன்வரைன்னு சொன்னா, அன்பே நீ உச்சரிக்கும் வரை என்னுடைய பெயர் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நான் அறிந்ததில்லை என்று சொல்ல ஒரு காதலியை பார்த்து சொல்லுவார். இது ஒரு வரி, இது ஒரு கவிதை. அன்பே உந்தன் பெயரை யாரும் அழுத்தி சொன்னால் நான் அழுவேன். காதலியோட பெயரை அழுத்தி சொல்லிட்டா இவர் அழுவாரா? அன்பே உந்தன் பெயரை யாரும் அழுத்தி சொன்னால் நான் அழுவேன், உந்தன் காலடிபட்ட மணல் எடுத்து கோயில் கட்டி நான் தொழுவேன் என்று அந்த காதல் பாடல் எழுதுவார். எப்படி அவரும் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டுன்னு சொன்னா திருவள்ளுவர் தான் இன்றைக்கு எழுதுகிற அனைத்து காதல் பாடல்களுக்கும் முன்னோடியாக இருப்பார்கள். அதனுடைய வேறு எங்கன்னு பார்த்தா அங்கதான் இருக்கும். இப்படி காதல் பாடல்கள் எழுதிய வைரமுத்து
1947 ஆகஸ்ட் 15 என்ற தலைப்புல ஒரு கவிதை எழுதுறார். இந்த அவன் 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 பட்டு வேட்டியை பற்றிய கனாவில் இருந்த பொழுது அவனுடைய கோவணம் களவாடப்பட்டது என்பதுதான் இந்த கவிதை. அவன் பட்டு வேட்டியை பற்றிய கனாவில் இருந்த பொழுது அவனுடைய கோவணமும் களவாடப்பட்டது. அதாவது 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஒரு விடுதலை பெறுவதற்கு முன் ஒருத்தவன் நினைக்கிறான். பாரதி 1918 பாடிட்டார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அது அவருடைய தீர்க்க தரிசி. ஆனா 1947 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சாமானிய ஒரு மனிதன் கனவு காண்றான். இந்திய தேசத்துல நாம் எல்லாம் விடுதலை கிடைச்சிச்சுன்னா நமக்கு பட்டு வேட்டி வந்துரும், நாம இப்ப கோவணம் கட்டின்னு வாழ்ந்துருக்கிறோம், நம்ம பட்டு வேட்டி வரும், நாட்டுல பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் விடுதலை பெற்ற பின்பு அவன் ஏற்கனவே கட்டியிருந்த கோவணம் கூட களவாடப்பட்டதாக அந்த கவிஞர் எழுதுவார். இது எப்போ ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன் அந்த கவிஞர் எழுதியது. இன்றைக்கும் கூட இந்த சமூகத்தில் நாம் 100 விழுக்காடு உணவு இல்லாமல், அதாவது உணவு தட்டுப்பாடு இல்லாமல் அனைத்து மனிதர்களும் உணவு கிடைக்கிறதா என்றால் இல்லை. இன்றைக்கும் வறுமை கோடு இருக்கிறது. அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் நாம் அரிசி தந்து கொண்டிருக்கிறோம், கோதுமை தந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னான். உரு பசி ஓவா பிணி செரு பகை சேராது இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட நாடு வேண்டும் என்று அவன் சொல்லியிருக்கிறான். இன்னும் 2 மணி துளிகளில் என்னுடைய உரை நிறைவு செய்வேன். 16:28 4:28 இன்னும் 2 மணி துளிகள் தான் ஐயா. இந்த சமூகத்தில் இப்படி மிக அவருடைய இன்னும் குரல்கள்லாம் இருக்கிற பயணமரம், உள்ளூர் பழுத்தட்டல், செல்வம், நான்கள் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனாலும் கூட முத்தாய்ப்பாக ஒரே ஒரு குரல், 2 குரல்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது ஒரு மிகச்சிறந்த குரல். அதை போலவே பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்ற ஒரு குரல் இருக்கிறது. அதுதான் இந்த செம்மாந்த பாடல் திருக்குறள்ல. பிரிதின் நோய் தன்னோய் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை என்பதுதான் திருவள்ளுவர். இந்த சமூகத்தில் இன்றைக்கு நாம் மிகச்சிறந்த உயர்ந்த மனிதர்களாக அனைவரும், அதாவது பாரதிதாசன் பாடுவான், ஏற்கனவே ஐயா பாடினாங்க, சின்ன கடுகுள்ளம் துவரை உள்ளம் தொண்டுள்ளம் என்று. அந்த துவரை உள்ளம் இல்லாமல் மிகச்சிறந்த உள்ளமாக நாம் மாற வேண்டும் என்று சொன்ன இந்த உலகத்தை ஒரு குடை கீழ் கொண்டு வர வேண்டும். நாம் எல்லாம் இன்றைக்கு ஒரு நாடு ஒரு தேசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய இலக்கு அல்ல. திருவள்ளுவனுடைய இலக்கு அது அல்ல. ஒரு 700 கோடி மக்களும் 750 கோடி மக்களும் ஒரு நாட்டு மக்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் திருவள்ளுவனுடைய குரலாக, அவனுடைய எண்ணமாக, உயர்ந்த செம்மாந்த இலக்கியமாக அதுதான் இருந்திருக்கிறது. அந்த நிலையை நாம் எய்த வேண்டும். அதற்குத்தான் திருவள்ளுவர் பாடுபட்டு இருக்கிறார். அவர் பொருளை கொடுக்கவில்லை, தொண்டாக அறிவை கொடுத்திருக்கிறார். அறிவு அச்சம் காக்கும் கருவி என்பதை சொல்லி இருக்கிறார். பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று பாடியிருக்கிறார். ஈன்றால் பசிகாண்பாலாயினும் செய்யிருக்க சான்றோர் பழிக்கும் வினை என்று பாடியிருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடியிருக்கிறார். இப்படி மிகச்சிறந்த தொண்டுக்கான இந்த உலகம் உய்வுறுவதற்காக, மேம்பாடு அடைவதற்காக, இந்த நாட்டு மக்கள் நல்ல முறையில் வாழ்வதற்காக, இந்த சமூகத்தை சீர்படுத்துவதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய தொண்டினை திருக்குறள் வாயிலாக செய்திருக்கிறார் என்று சொல்லி, இந்த விழாவுக்கு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பெரிய மனிதர்களையும் நான் வாழ்த்தி போற்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. அதாவது எவ்வளவு கால கணிப்பில் எவ்வளவு விழிப்போடும் பொறுப்போடும் இருக்கிறார் முனைவர் சுந்தர முருகன் என்பது அவருடைய பேச்சிலிருந்து வெளிப்படுகிறது. மிக்க நன்றி ஐயா. மிக அருமையான ஒரு சுற்றுப்பயணம் அழைத்து சென்றிருக்கிறீர்கள். அதுவும் இந்த தொண்டு நெறியிலே. அதாவது தொண்டர்தம் பெருமை சொல்வதும் அரிதே அப்படிம்பாங்க, அரிதோ அப்படின்னு. ஆக அந்த அளவுக்கு திருக்குறள்ல தொண்டு நெறி எப்படி பேணப்படுகிறது, பேசப்படுகிறது, அதை வாழ்வியலில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற தகவல்களை எல்லாம் கிள்ளி கொடுக்காமல் 45 மணித்துறைகளில் அள்ளி கொடுத்துள்ளீர்கள். அதற்கு உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது அதாவது அணுவியலில் மிகுந்த ஆற்றல் பெற்றவர், அறிவியல் எழுத்தாளர், அதே நேரத்துல தமிழில் ஆய்ந்து தோய்ந்தவர். நாங்க எங்க அறிவியல் பூங்கா கட்டுரைகளை
பிழை திருத்தத்துக்கு நாங்க அவருக்கு தான் அனுப்புறோம். அவர் அழகா கட்டம் போட்டு இடது பக்கம் தவறு உள்ளதும் வலது பக்கம் தவறு திருத்தியதையும் வச்சு மிக அற்புதமா அனுப்புறார். இன்றைக்கு பிழை திருத்தும் எத்தனை பேராசிரியர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியராக பிழை திருத்துவதில் வல்லவர் நம் அறிவியல் வல்லுநர், அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள். வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அவர் ரொம்ப அதிகமாகவே பொழுகிறார். நான் இப்படி இல்லை, ஏதோ கொஞ்சம் எழுதிட்டு இருக்கேன். இன்னைக்கு எப்பவும் போல அவர் கருணாநிதி அவர்கள் எல்லாம் மேடை அமைத்து கொடுக்க, அவர்கள் முனைவர் சேயோன் அவர்கள் அது மிக அழகாக நடத்தி கொண்டிருக்க. அவருடைய யாரு தேர்ந்தெடுக்கணும், எந்த தலைப்பு, அதிலிருந்து ரொம்ப நுண்ணியமாக ஆய்ந்து கொடுப்பார். அந்த பழைய தலைப்புகள்லாம் போட்டாலே அந்த பட்டியலே ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னைக்கு கருப்பு கோட்டு முனைவர் முத்துகள் அவர்கள் சக கருப்பு கோட்டு வித்தகர். இன்னைக்கு அவருடைய சிறப்புரையாளர் மிக அருமையாக அறிமுகப்படுத்தினார். திருக்குறள் ஆய்வரங்கத்தில் பல பயனுள்ள தலைப்புகளை அறிஞர்கள், ஆளுமைகள் விளக்க உரை வழங்கி வருகிறார்கள். இன்றும் அவ்வாறே தொண்டு நெறி பற்றி ஐயா அவர்கள் அபயம் இயக்கம் தொடங்கியவர் முனைவர் பாவாணர் சுந்தரமுருகன் அவர்கள் மிக உயர்ந்த கருத்துக்களை எடுத்து கூற கேட்டோம். சிறப்புரையாளர் எடுத்துரைத்த இவர் சமூக தொண்டு, அதாவது தொண்டுங்கிறத சமூக தொண்டு, சோஷியல் சர்வீஸ் என்ற பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதை பற்றி ஒப்புரவு இதெல்லாம் பற்றி சொன்னார். உரையில் முதல்ல மழை கைமாறு எதிர்பார்க்காமல் பெய்கிறது என்று கூறிவிட்டு, அதுக்கப்புறம் நடுவில் தெய்வம் தொழால் கொருநற்றொழுதொழிவால் பெய்யன பெய்யும் மழை அதையும் குறிப்பிட்டார். இப்போ இதுல என்னன்னா, தொண்டு என்றால் ஊழியம் என்றும் பொருள் உண்டு. கணவனுக்கு தொண்டு செய்வதன் மூலம் சமூக தொண்டு புரியும் மழை பொய்விக்கிறாள் அந்த இல்லத்தரசி அப்படிங்கிற அந்த குரல்ல அந்த ரெண்டு பொருள்களும் விட்டன அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பல்வேறு ஆழ்ந்த கருத்துக்களை ஜூம் அவர்களின் அந்த மாதிரி புது புது விஷயங்கள், இப்போ ஜூம் அவர்களின் தொண்டு பற்றி கூட அவர் எடுத்துக்காட்டி, அவர் கவிதைகள் எல்லாம் எடுத்துக்காட்டி ரொம்ப சுவாரஸ்யமாக மிக பயனுள்ளதாக இன்னைக்கு உரை அமைந்திருந்தது. அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தொண்டு செய்ய எதாவது தொண்டு செய்யணும்னு சொல்லியிருக்காரு, எந்த தொண்டு செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் தேடி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயும் இல்லை. அவர் அறத்தை வலியுறுத்தி இருக்கிற திருவள்ளுவர் எந்த மாதிரி தொண்டு அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரா அங்கே எங்கேயாவது? கேட்டா சொன்னா ஐயா இப்ப பேசலாமா? அன்மியூட் பண்ணிட்டீங்களா ஐயா? இன்னும் பண்ணல ஐயா. கோபாலன் பாலகிருஷ்ணன் ஐயா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை போன்ற உயர்ந்தவங்க எல்லாம் என்னை போன்ற எளியோன்ட்ட இது மாதிரி கேள்வி கேட்கறது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்குது. ஆனா திருவள்ளுவர் எல்லா இடத்திலும் ஒழுக்கத்தை உயர்வா பேசியிருக்கிறார். அதாவது நெகட்டிவா அவரு எதையுமே நீங்க சொன்ன மாதிரி இப்ப தொண்டு இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்ல அவரு வலியுறுத்துறது எல்லாம் அறம். அதுதான் ஐயா ஏற்கனவே சேவனைய சொல்லிட்டாங்க, நீங்களும் அதான் சொல்லிட்டீங்க. அறத்தை வலியுறுத்துறாரு. குறிப்பா நாம சொன்னது போல மழையை போற்றுகிறார், அறத்தை ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறார், பிறனில் விழையாமைய சொல்றாரு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல கல் உண்ணாமை பற்றி பேசுகிறார். இந்த அறத்தை எல்லாம், இந்த ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லி இதைத்தான் அவர் தொண்டாக நம்ம இப்ப அவர் தொண்டுன்னா நம்ம பிசிக்கலா பொருள் கொடுக்கறது அது மாதிரி சொல்றது இல்ல. இந்த அறிவுரையெல்லாம் சொல்லி இதன் காரணமா நீ வாழ்ந்தா இந்த நாடு நலம் பெறும், அதைத்தான் தொண்டாக சொல்வதாக நான் கருதுகிறேன் ஐயா. வேற ஏதாவது சேவன் ஐயா ஃபர்தரா விளக்கம் சொல்றது? அருமையா சொல்லிட்டீங்க. அதாவது செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்கதுதான், செய்ய தகுந்ததுதான் தொண்டு. இன்னொன்னு, தொண்டு வேறு, கடமை வேறு. உங்களுக்கு தெரியும் ஐயா. கடமைங்கிறது கணவன் மனைவிக்கு செய்வதும், மகன் தந்தைக்கு செய்வதும், தந்தை மகனுக்கு செய்வதும் கடமை.
ஆனால் பிறப்பாலும் நட்பாலும் யாருமே தெரியாதவர். அவருக்கு நம்ம உதவி செய்யறோம் பாருங்க, தேவை அறிந்து. அதைத்தான் ஒவ்வொரு அப்படி யாரு செய்யறாங்களோ, இப்ப லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் அன்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாரும் அவங்களுக்கு அவங்க செய்யற உதவிகள் எல்லாம் தொண்டு அருமையான தொண்டு பண்றாங்க. யாருக்கு அவங்க சொந்தக்காரங்களுக்கா இல்ல, யாரு தேவையோ அவர்கள் தேவை அறிந்து. திருவள்ளுவர் மிக அழகா சொல்றாரு, ஒப்புரவறிதல் சொன்னாலே பிறர் தேவை அறிந்து உதவுவதுதான் தொண்டு. அல்ல ஒண்ணு மாற்றல. நீங்க சொன்ன கருத்து முற்றிலும் ஏற்கத்தகுந்தது. இப்ப பிரேமா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னு கேட்போம். அப்துல் ரஹ்மான் கதை ஒண்ணு சொல்லுங்க, அதை பத்தி கூட ஏதாவது கமெண்ட் பண்ணலாம் ஐயா. சரி, முதல்ல பிரேமா மேடம் என்ன சொல்றாங்க? பிரேமா மேடம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ன்ற மாதிரி அபயம் ஒரு சமூக சேவையா செய்யற முனைவர் சுந்தர முருகன் அவர்களுக்கு இந்த தலைப்பை கொடுத்து மிக நல்ல ஒரு உரையை கேட்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நிறுவன செயலருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பெருமை எல்லாம் ஐயாவுக்கு தான் போய் சேரும், ஐயாவுக்கு தான் சேரணும், செய்யணும் ஐயாவுக்கு தான். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அனைத்து குரல்களும் அவர் சுட்டி காட்டியது என்ன பண்ணணும். அம்மாவே கஷ்டப்பட்டா கூட, ஈன்றவளே கஷ்டப்பட்டா கூட அது மாதிரி தார்மீக பொறுப்பு இருக்கு, தப்பான செயல் செய்யக்கூடாது அப்படின்றத, அந்த தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்ய வேண்டியது கிடையாது அப்படின்றதையும், அறநெறியில வந்து வாழணும் அப்படின்றதையும் ரொம்ப சிறப்பா பல குரல்களை சுட்டி காட்டி ரொம்ப நல்லா சொன்னாரு. அப்துல் ரஹ்மான் கதையை சொன்னது பொறுத்த வரைக்கும் அந்த உதவி அப்படின்னு செய்யும் போது அவங்களுக்கு அந்த உஷ்ணம் கிடைக்குது. அந்த குழந்தை சிட்டுக்குருவிகளுடைய அவங்களுடைய வெப்பமும் இவங்களுடைய வெப்பமும் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த உதவி செய்யாத குருவிகளுக்கு அந்த வெப்பம் கிடைக்கவில்லை. அதனால வந்து அந்த மழையில வந்து அப்போ உதவி செய்யறவங்களுக்கு எப்படியானாலும் கடவுள் வந்து நமக்கு உதவி செய்வார் அப்படின்றதுக்கு அந்த ஒரு கதையை அவ்வளவு எளிமையா அவர் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சுட்டி காட்டி இருக்கிறதா நான் கருதுகிறேன். இந்த கதையை வந்து இனி மறக்காது, எல்லாருக்குமே வந்து அந்த கதையை வந்து மனசுல நிற்கும். ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களோட உரையை பொறுத்த வரைக்கும். அனைத்து சுட்டுக்காட்டுகளும் அந்த உருவசி ஓவாப்பிணி அப்படின்றது வந்து ஒரு தனி மனிதனுக்கு என்னெல்லாம் இருக்கணும், ஏன் சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் 75 ஆண்டுகள் கடந்தும் நமக்கு கிடைக்கல அப்படின்றது, அது ஒருத்தருக்கு இருக்கிற செல்வத்துக்கு மேல சேர்க்கிறாங்க அப்படின்னா அடுத்தவங்களுடையத அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றது சொல்லி இருந்தீங்க. மக்களும் வந்து அந்த இலவசங்களுக்கு பழக்கப்பட்டுட்டு சில பேர் அதை உழைக்காமையே பெறணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலயும் இன்னைக்கு நம்ம மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஒரு இதுவும் இருக்கு. பட் ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய உரையை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. மிக மிக இதை விட வந்து தொண்டு அப்படின்றதுக்கு வந்து அழகா நம்முடைய நிறுவன செயலரும் அழகா அதை சுட்டி காட்டினாங்க. மிகவும் உதவியாக இருக்கும். இதை வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி நிலையங்களுக்கு நாங்க பேச்சு கொடுக்க போகும்போது இதையெல்லாம் சுட்டி காட்டி குழந்தைகளையும் அந்த சொந்த நெறியில ஈடுபடுத்துவதற்கு உங்களுடைய சொற்பொழிவானது மிகவும் உபயோகமாக இருக்கும். மிகவும் நன்றி, மிக்க நன்றி. அருமை அருமை. இப்ப இந்த உதவின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, திருவள்ளுவர் உதவிக்கு கூட கட்டுப்பாடு சொல்லுங்க. உதவி வரைத்தன்று உதவிங்கிறார். உதவிக்கு எல்லை கிடையாது. ஆனால் அதனுடைய பெருமை எங்க வந்தா, செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துங்கிறார். எத்தனை பேர் பயன் பெற்றாங்களோ அவங்களுடைய தன்மை பொறுத்து தான் அந்த பயன் பெற்றவன் எவ்வளவு மகிழ்கிறானோ அந்த மகிழ்ச்சியின் அளவு இந்த தொண்டு நிறுவனத்துக்கு வந்துருது. என்ன அருமையான சொல்ற திருவள்ளுவர். உதவி காலத்தினால் செய்த நன்றி. ஆமா, அது காலம். இது அது மட்டும் இல்லாம உதவி வரைத்து அன்று. உதவிக்கு எல்லையே கிடையாது. எதுனா செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துங்கிறார். அது கூட யாரு பயன் செய்யப்பட்டாருங்கிறார். பயன் பெற்றவர்கள் அவர்களுடைய பண்பு சால்வின் வரைத்துங்கிறார்கள். அவ்வளவு பெரிய சான்றோர்கள், அவர்களுக்கு இவங்க உதவி பண்ணியிருக்காங்க. எதுக்காக? அவர்களுடைய தேவையை நிறைவு செய்ய. இல்ல, என்ன அற்புதம். இப்ப திலகவதி அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். வாங்க. அருமை, வணக்கங்க. இன்னைக்கு ஐயா சுந்தரமுருகன் ஐயாவுடைய அதாவது என்ன செய்யறாரோ அதை சொல்லியிருக்காங்க. அபயம் என்ற தொண்டு நிறுவனத்தை சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்ங்கிறாரு. அதனால சொல் வேறு செயல் வேறு என்று இல்லாமல் அதன்படி வாழ்ந்து காட்டுகின்ற சுந்தரமுருகன் ஐயா வந்து திருக்குறள் தொண்டு நெறி பற்றி மிக அருமையாக கதைகள் மூலமாக நல்ல அது ஒரு உத்தி கதை மூலமாக சொல்லுகின்ற பொழுது அது சமூகத்தில் மிக சிறப்பாக
சென்று சேரும் என்ற வகையில் மிக அருமையாக சொன்னார்கள். நான் அந்த குரலை நினைச்சிட்டே இருந்தேன். சேயோன் ஐயா வந்து அந்த குரலை சொல்லிட்டாங்க. அதனால வேறு 2 குரலை நான் சொல்லுகின்றேன். ஏன்னா கோபாலன் ஐயா சொன்னது போல அதாவது உயிருக்கு ஊதியம். நம்ம வந்து வேலை பார்க்கறது மாசம் மாசம் சம்பளம் வாங்குறோம் எல்லாருமே. ஆனா வள்ளுவர் சொல்றாரு, உயிருக்கு ஊதியம் என்ன அப்படிங்கிறப்ப, ஈதல் இசைபட வாழ்தல். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குங்கிறாரு. அவர் ஒரு மாறுபட்ட கோணத்துல உயிருக்கு ஊதியம் என்ன அப்படிங்கறது மிக அருமையாக சொல்றாங்க. அப்புறம் அந்த தொண்டை பத்தி கோவலன் ஐயா சொன்னது போல சொல்றார் வள்ளுவர். அதாவது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து உதவி சொல்லுகின்ற பொழுது மறந்தும் பிறன்கேடு சூழற்க சொல்றாரு. மறந்துங்கிறாரு. தப்பி தவறி கூட மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அதுவும் சொல்லிட்டாரு. சரி நீ செஞ்சுட்ட அப்படின்னா அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அதாவது திருக்குறள்ல அறத்துப்பால்ல இருந்து காமத்துப்பால் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னா வைணவத்துல சொல்லுவாங்க, தைலதாரையாக ஊடுபாவாக எல்லாவற்றிலும் அறம் 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 அரும். அது அறத்துப்பாலா இருந்தாலும் பொருட்பாலா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் இல்லறவியல்ல இருக்கக்கூடிய மனைவியா இருந்தாலும் மிக அருமையாக சொல்லுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ரசிச்சு ரசிச்சு ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு வரும் கேடுனின் அப்படிங்கிறாரு. நீ உதவி செய்யறதுனால வரக்கூடிய ஏதாவது கெடுதல் வந்தா என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றாரு. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அப்படிங்கிறாரு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் மிக அருமையாக அதாவது எடுத்து எப்படி நீங்க சுந்தரமுருகன் ஐயா இன்னைக்கு கதை மூலமாக சொல்லுகிறார், அதே போல வள்ளுவரும் நமக்கு பல்வேறு உத்திகள் மூலமாக சொல்லுகிறார். அதனால நம்ம வாழ்க்கை வாழ்வது வந்து இப்ப மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தொண்டு எத்தகைய சமூகத்திற்காக, குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்காக அவர்களை வந்து அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய அறத்தை, அவருடைய செயல்பாடுகளை பாராட்டி அறிவு களஞ்சியம், அறிவியல் களஞ்சியம், சேவை செம்மல் இப்படி அதாவது சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் நான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் ஒரு மிகச்சிறந்த ஒரு தொண்டு நிறுவனமாக திகழ்ந்து வருகின்றது. அந்த தொண்டு நிறுவனத்தில் நீங்களும் இன்றைக்கு இணைந்து தொண்டை பற்றி மிக சிறப்பாக பேசினீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. எங்களோடு இணையுங்கள், எங்களோடு இணைந்து பயணியுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிங்க. அடுத்து பூங்கோதை அவர்கள் அண்ணாஜம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் முதல்வர், தமிழில் வல்லுனர். அவர் நம்ம முத்துவேல் ஐயா ஏற்கனவே சொல்லிட்டார் அவங்களை பத்தி. என்ன, எந்த உரை கொடுத்தாலும் அது சொந்த உரை போல சிறப்பாக செய்வதில் வல்லவர் முனைவர் பூங்கோதை அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். நன்றி ஐயா, வணக்கம். ஐயா அவர்களுடைய பேசிய உரை அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே என்ன சொல்றது அடுக்கி நீங்க சொல்வீங்க இல்லையா, அது போல ரொம்ப அழகா சொன்னாங்க. தொண்டு அப்படிங்கிறது வந்து பணத்தால் மட்டும் செய்வதல்ல, அன்பால், அறிவால், அரவணைப்பால் இந்த உலக உயிர்கள் அனைத்தையும் நாம் போற்றி நடந்தால் அதுவே தொண்டு அப்படிங்கிறத பாரதிதாசன் பாரதியார்ல தொடங்கி வைரமுத்தையும் சேர்த்து அப்துல் ரகுமானுடைய கதையை மிக அழகா சொல்லி அவரு அழகிய ஒரு உரையா அப்படியே கொண்டு வந்து அவர் சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறுத்தாம அப்படியே படபடன்னு அழகா சொன்னாங்க, ஆனா தெளிவா சொன்னாங்க. அதாவது திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். நீங்க சொன்ன மாதிரி உதவி சொன்ன மாதிரி திணையளவு நம்ம நன்றி செய்தா கூட பனையளவாக கருதுவாங்கங்கிற மாதிரி தொண்டு நெறின்னு சொன்னோன்னே நாங்க இந்த தொண்டெல்லாம் செய்துகிட்டு இருக்கோம்னு சொல்லாம வள்ளுவர் வந்து எப்படியெல்லாம் அந்த தொண்டுங்கிற செய்தி வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி கொண்டு வந்து நமக்கு ஒரு சாறு பிழிந்து அந்த தொண்டு நெறிய ரொம்ப அழகா சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி. கருத்து சொல்வதற்கான எனக்கு வாய்ப்பளித்த கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து சங்க சான்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு மிகச்சிறந்த ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைந்தது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, நல்லா சொன்னீங்க பூங்கோதை அவர்களே. அடுத்து மதுரையிலிருந்து இணைந்திருக்கின்ற திருவள்ளுவர் கழகத்தினுடைய பொருளாளர் சந்தானம் அவர்கள், அவர் என்ன சொல்றார் பாப்போம். அனைவருக்கும் வணக்கங்கய்யா. சான்றோர்கள் கூடியுள்ள இந்த அவையில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த திலகவதி அம்மா சொன்னது போல மயிலை திருவள்ளுவர் சங்கத்தின் கேப்டன் அவர்களுக்கு எனது பணிவான முதல் வணக்கம். ஒரு இதயபூர்வமான இணைப்பு எப்போதுமே உண்டு. பாரதியார் அவர்கள் மதுரையில் சேதுபதி பள்ளியில் பணியாற்றிவிட்டு அவர் முதலில் சென்ற இடம் புதுச்சேரி. அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய பாவேந்தர், அவரை தொட்டு வரக்கூடிய அனைவருமே தமிழில் மிகவும் புலமை வாய்ந்தவர்கள். அந்த வகையில் இன்று நமக்கு ஒரு சிறப்புரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் தொண்டு பற்றி கூறிய கண்டு மிகவும் திருப்தி அடைந்தேன். நமது வள்ளுவர் கழகத்தின்படி ஒரு குறள் பற்றி சொல்வது என்று சொன்னால் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும்
தத்தம் கர்மமே கட்டளைகள் என்பதாகும். ஒருவருடைய பெருமையும் அவருடைய சிறுமையும் ஒரே கல்லாக இருப்பது அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள். அந்த வகையில் இன்று முனைவர் அவர்கள் சுந்தரமுருகன் அவர்கள் சொல்லக்கூடிய தொண்டுகளை பார்க்கும்போது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது மயிலை திருவள்ளுவர் கழகம் செய்யக்கூடிய தொண்டுகளை அனைவரும் போற்றி பாராட்டுகின்றனர். அந்த வகையில் அதில் ஒரு சிறு பங்காக நானும் ஐயாவோடு இணைந்து பணியாற்றுவது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று சொல்லும்போது, நான் ஐயாவிடம் எதிர்பார்த்தது அவர்களுடைய நிறுவன செய்யக்கூடிய தொண்டுகளை பற்றி இன்னும் அழுத்தமாக தெரியப்படுத்துவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். தயவு செய்து அவர்களுடைய நிறுவனம் செய்யக்கூடிய தொண்டுகளை பற்றி நமக்கு கொஞ்சம் விளக்கமாக கூறினார் மிகவும் நன்மை பயக்கும் என்று கருதுகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில அழைத்து அபயம் தொண்டு நிறுவனத்தை பத்தியே பேச சொல்லுவோம். எப்ப சொல்றாரு, என்ன செய்யறாங்க, அது நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஆமாங்கய்யா, அதை சொன்னாங்கன்னா ரொம்ப மகிழ்வா இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு முன்னோட்டமா இருக்கும். அவங்கள பின்பற்றி நம்மளும் செய்ய விட்ட கடமைகளை வந்து செய்யறதுக்கு நமக்கு அது ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று அவர்களுடைய தொண்டு நிறுவனத்தை பற்றி கூறும்படி மிக பணிவுடன் உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நிறுவன செயலாளர் கலைமாமணி முனைவர் சேயன் அவர்களுக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும் ஐயா. அதாவது அவர் நல்ல கருத்தை சந்தானம் சொன்னார். ஐயா சுந்தரமுருகன் அவர்களே, நானுமே நினைச்சிட்டேன் முதல்லயே அபயம் என்னென்ன செய்யறதுன்னு ஒரு பட்டியலை எனக்கு அனுப்பியிருக்காரு. நான் யாருக்கும் அனுப்பல, நான் உள்ளே அனுப்பியிருக்கலாம், ஏதோ மறந்து போச்சு அனுப்ப. அதனால உங்க அபயம் தொண்டு நிறுவனத்தை பத்தி இன்னொரு முறை எங்க இணைய நிகழ்ச்சியில வந்து சொல்லுங்க. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவோ இப்படி எல்லாம் செய்யலாமோ நாமும் செய்யலாமே என்கிற கருத்தை உண்டு பண்ணோம். அதனால அடுத்து நம்ம பேராசிரியர் அவர்கள் நீங்க ஒரு தொகுப்பா சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களை காக்க வச்சிருக்க கொஞ்சம் இருங்க. அடுத்து ஏன்னா உங்கள நீங்க கருத்து சொல்றீங்கன்னா நிறைய பெற்றுடும் அது. அதனால கொஞ்சம் இருங்க. அதற்கு முன்னதாக நமது கருணாநிதி அவர்கள் காணொளி காட்சி செய்த கருணாநிதி அவர்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்போம். வாசுகி கண்ணப்பன் மேடம் சில கருத்து சொல்லணும். இன்னொருத்தர் கலிவரதன் இணைந்திருக்காங்க. என்எஸ் அவர் வந்து ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா ஐயா? கலைவரதன்றவர் வந்து புதுச்சேரியினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளருங்க ஐயா. வேணு நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மிகச்சிறந்த நூல் எழுதியிருக்காங்க. நிறைய நூல் எழுதியிருக்காங்க. ஒரு அண்மையில அவருக்கு எழுதின நூலுக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இன்னைக்கு உங்களுடைய பேச்சு வந்து மிக அருமை. அதாவது எனக்கு வந்து பள்ளி பருவம் வந்து எனக்கு வந்து என்னுடைய தமிழாசிரியர் வந்து மார்க்கண்டையன், சோமன் இவர்களோட அவங்க பேச்சு எப்படி இருக்குமோ வகுப்பறையில, அது போல வந்து என்ன நல்லா தெரியும். அவங்க சந்தானமையாவும் அவர்களோட மாணாக்கர்கள் தான். முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்களும் வந்து அவரோட மார்க்கண்டையனோட மாணாக்கர் தான். அவர் வகுப்பறையில இருக்கும் பொழுது எப்படி ஒரு அந்த பேச்சாற்றல் வெளிப்படுமோ அதே போல அந்த இது உங்களோட பேச்சு இருந்தது. எனக்கு என்னோட தமிழாசிரியரோட பத்தின. ரெண்டாவது ஐயன் வள்ளுவரனுடைய பொது உடைமை சிந்தனையிலும் தொட்டு காட்டினீங்க. அதாவது அது வந்து மிக ஒரு அருமையான ஒரு உங்களுடைய இதுல இருந்து வெளிப்பட்டு இருந்தது. அதே மாதிரி பெண்ணியம் பற்றி பேசினீங்க, ரொம்ப இதுவா இருந்தது. எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சான்றோர் பெருமக்கள் எல்லாரும் நான் நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தேன். நோட்ஸ் எடுத்த மாதிரி எல்லாரும் உங்க பேச்சை வந்து கவனித்து எடுத்துதான் இந்த ஒரு முன்னோட்டத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்கிறது அருமையான மாலை நேரத்துல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து திருக்குறள் உணர்த்தும் தொண்டு நெறி அப்படிங்கிற தலைப்புல இருந்து நீங்க விலகவே இல்லை. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட திலகவதி பேராசிரியர் திலகவதி அம்மா வந்து நாங்க வந்து இந்த வருடம் துவக்கத்துல வந்து இப்ப சென்ற ஆண்டு கடந்த அந்த நிகழ்வுகளை வந்து தொகுத்து வழங்கும் போது வந்து அவங்க அது இந்த திருக்குறள் ஆய்வரங்கத்தை அவங்கதான் பண்ணாங்க. அப்ப அந்த வீடியோக்களை நாங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்கப்பட்ட தலைப்புல இருந்து எங்கேயுமே வெளியில போகல. அந்த மாதிரி வந்து உங்களோட உரை இருந்தது அப்படிங்கிறத நான் இந்த தருணத்துல வந்து நான் வெளிப்படுத்துறேன். நன்றி ஐயா, செய்யணும் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. அடுத்து கலிவரதன் ஐயா. என்ன கலிவரதன் ஐயா அவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் சற்றே அறிமுகப்படுத்தி பேசுங்களேன் எங்களுக்கு. வணக்கம் ஐயா, வணக்கம். முதல்ல அனைவரிடமும் நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து 3 மணிக்கு வரணும்னு நினைச்சு வெளியில போனேன், வெளி வேலையா. நேரம் கடந்து வந்ததால இப்பொழுதுதான் நான் இணைஞ்சேன். இருந்தாலும் இந்த பின்னூட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, அம்மையார் பின்னூட்டம் கொடுத்தாங்க, ஐயாலாம் பின்னூட்டம் கொடுத்தாங்க. அதை வச்சு இந்த நிகழ்ச்சியினுடைய தன்மை, அதன் வீரியம், அதன் நோக்கம், அது ஏற்படுத்திய தாக்கம், இது எல்லாத்தையுமே என்னால உணர்ந்து கொள்ள முடியுது.
அதனால நான் ஆரம்பத்திலே இணைஞ்சிருந்தேன்னா இதை விட சிறப்பா இருந்திருக்கும். இருந்தாலும் என்னுடைய கருத்தை வந்து கேட்டதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. என்னை பத்தி முதல்ல கேட்டாங்க. நான் NS கலைவர்தன், சுங்கத்துறையில் அதை கஸ்டம்ஸ் சொன்னா தெரியும், சுங்கத்துறையில ஆய்வாளராக பணிபுரிந்து நிறைவு செய்திருக்கிறேன். வேலுநாச்சியார் மீது மிகுந்த பட்டு போயிருந்ததால ஆய்வு, அவங்கள பத்திய வரலாற்று ஆய்வு, அதை நேரடியா கள ஆய்வு, எப்படி சிவகங்கைக்கு போயிட்டு சிவகங்கை, காளையார் கோயில், கொல்லங்குடி, அரியாக்குறிச்சி, நாற்றசங்கோட்டை, குழுமாண்ட ஊரணி, மரவமங்கலம், குறுக்காடிப்பட்டி, குறுக்கத்தி, கம்மாக்கரை, சூரங்குளம், இப்படி பல இடங்களுக்கெல்லாம் சென்று அங்க உள்ள பெரியவங்களை, அங்க உள்ள ஆய்வு கல்வெட்டுக்கள் மற்றதெல்லாம் கண்டு ஒரு ஆய்வு நூலா எழுதினேன். அது எங்க போய் விட்டுதுன்னா, உங்களை மாதிரி பெரியவங்க சிவகங்கை சமஸ்தானத்துல இப்ப இருக்கிற ராணி மன்னர்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க, இந்த புத்தகம் இப்படி நல்லா எழுதியிருக்காருன்னு. அதனால என்னை வந்து இப்ப இருக்கிற ராணி மதுராந்தக நாச்சியார் என்ன பண்ணாங்க, நீங்க நேர அரண்மனைக்கு வரணும்னு சொன்னாங்க. அரண்மனையில போயிட்டு அப்புறம் நான் போனேன். அரண்மனையில ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன். அரண்மனை கெஸ்ட் ஹவுஸ் உள்ள இருக்கே. அப்புறம் மன்னர் ஒரு பாராட்டு மடல் எழுதியிருந்தாரு. இப்படி போயிருந்தது. இதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல இப்ப வந்து தமிழக அரசு வந்து புது கவிதையில சிறந்த நூலாசிரியரா என்னை தேர்ந்தெடுத்திருக்கு. அதுதான் நம்ம அபயம் தொண்டு நிறுவனத்தினுடைய நிறுவனர் வந்து இப்ப சுட்டி காட்டினாரு. அவரை பத்தி எனக்கு அதிகம் தெரியுன்றதுல கொஞ்சம் தெரிஞ்சது, அது நிறையவே தெரிஞ்சிருக்கு எனக்கு. மிகப்பெரிய ஒரு எளிமையான மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர். அவர் வந்து அபயம் தொண்டு நிறுவனத்தை போய் இந்த இடத்துல பேசலன்னு எல்லாரும் ஆதங்கப்பட்டு இருக்கும் போதே தெரியுது அவர் எப்படிப்பட்ட சிறந்த ஒரு செயல்பாட்டில் இருக்கிறார்னு. பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒருவர் இருக்கும்போது அவருடைய புகழும் சிறப்பும் அவ்வளவாக தெரியாது, அவருடைய பிற்காலத்தில் தான் தெரியும் சொல்லுவாங்க. எப்படின்னா, தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஆனா ஐயா வந்து அவர் இப்பொழுதே அவருடைய பெருமையும் சிறப்பும் உயர்வும் அவருடைய செயலால் இன்று பேசப்படும் நபராக இருக்கிறார். ஏன்னா இது எல்லாருமே கேட்கிறாங்க, ஐயா உங்க தொண்டை பத்தி சொல்லுங்கன்ட்டு. ஏன்னா அது தொண்டு சொல்வது ஒரு விளம்பரம் அல்ல, அது மற்றவங்களுக்கான விழிப்புணர்வு. ஐயா கூட இப்போ ஐயா கூட சொன்னாரு, நிகழ்ச்சி நடத்தினவர் பேசினவர் கூட, அது வந்து மற்றவங்களுக்கு நாமளும் இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு தோணும். அதனால ஐயா ஒரு நிகழ்ச்சியாகவே வைத்து இதை அவரு சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டாரு. உண்மையிலே நல்லா சிறப்பா இருந்தது. இந்த நிகழ்ச்சியில முக்கியமா தொண்டு என்ற அடிப்படையில், தொண்டு, உதவி, நன்றி என்ற கருத்தியலில் மிக சிறப்பாக ஐயா உரையாற்றி இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இதை உணர்த்தியது யாரையான பின்னூட்டம் கொடுத்த அம்மையார்கள், ஐயா எல்லாம் பின்னூட்டம் கொடுத்தாங்க, அதை வைத்துதான் நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் மிக சிறப்பாக நிகழ்ச்சி இருந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்வில் நிச்சயமாக சென்னை மயிலாப்பூர் திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அந்த தமிழ்ச்சங்கத்துல நடத்தக்கூடிய நிகழ்ச்சியிலும் அபயம் தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியும் நான் அவசியம் ஆரம்ப நிலையிலேயே இருந்து தங்கள் உரையை கேட்டு பேருவகை அடைவேன் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். ஐயா நன்றி, வாழ்த்துக்கள். நமது வரலாறு நமது அடையாளம். அருமை அருமை. நமது வரலாறே நமது அடையாளம். அருமையான தொடர். வாழ்த்துக்கள் கலிவர்தன் அவர்களே. நீங்க வேலுநாச்சியார் பற்றி செய்த ஆய்வை பற்றி ஒரு முறை நம்ம எளிய நிகழ்ச்சியில பேசுங்க. அது அந்த நூலை முதல்ல மயிலை திருவள்ளுவர் சென்ற முகவரிக்கு உங்க எண்ணுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். முகவரியை அனுப்பி வைக்கிறேன். நீங்க உங்க நூலை அனுப்பி வைங்க. அந்த நீங்க ஒரு நாள் ஒரு இணைப்புல உங்களை ஒரு நிகழ்வுல வாங்க, இங்க சிந்தனை அரங்கத்துல வேலுநாச்சியார் பற்றிய தகவல்களை சொல்லுங்க. சரியா? மகிழ்ச்சி கலிவர்தன் அவர்களே. பாருங்க, சுங்கத்துறையில் இருந்துட்டு அவர் இவ்வளவு செய்துட்டு இருக்கார். பாராட்டுக்கள். அடுத்து மேடம் வாசுகி கண்ணப்பன் மேடம் ஓரிரு மணித்துளிகள். ஆனா அதுக்கப்புறம் நிறைவு செய்ய போறோம். முத்துவேலையாவோட நிறைவோட நிகழ்ச்சி நிறைவடைய போது சொல்லுங்க. கன்மியூட் பண்ணிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். அருமையான உரை நம்ம ஐயா அவர்கள், முனைவர் சுந்தரம் முருகன் அவர்கள் பிரமாதமா பேசினாங்க. அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு அப்படி ததும்புது, அவரால் முடிக்க முடியல. ஆனா அவர் முதல்ல சொன்னது, அந்த வான் சிறப்பை வச்சு வள்ளுவர் எப்படி கைமாறு கருதாத அதை செய்துங்கிறது, எத்தனை இலக்கியங்களை, சிலப்பதிகாரம், ஔவையார் அப்படின்னு பல இலக்கியங்களையும் ஒப்பிட்டு மிக அருமையா சொன்னாரு. அதே மாதிரி அந்த கதை சொன்னார் பாருங்க, அந்த கதையில அருமையான ஒரு நமக்கு நீதி. அதாவது அந்த புறா வந்து சிட்டுக்குருவிக்கு அடைக்கலம் கொடுத்தப்போ 2 பேர்த்துக்கும் அந்த வெப்பம் கிடைச்சதுனால 2மே காப்பாற்றப்பட்டது. நம்ம ஒருத்தருக்கு செய்யறப்போ நமக்கும் அந்த பலன், ஒண்ணு செஞ்சா 2 கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான தத்துவத்தை மிக அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்க, தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம்.
இதுக்கு ஒரு அருமையான விளக்கம். தனக்கு மிஞ்சினதை மட்டும் கொடுக்கணுங்கிறது கிடையாதுங்கிறத ஆணித்தரமா அடிச்சு சொன்னீங்க. அடுத்தது மிக முக்கியமா, ஒரு நாடு எப்படி இருக்கணும்னா உருப்பசியும் ஓவா பிடியும் சிறுபகை. இது நாட்டுக்கு மட்டுமல்ல, வீட்டுக்கும் பொருந்தும். ஆக எல்லாருக்குமே இது நல்லா பசி இல்லாம, பிழி இல்லாம, பகை இல்லாம இருந்தா நிச்சயமா நல்லா இருக்கும். அதுக்கான தொண்டுனை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யணும்னு சொல்லி பல பல செய்திகளை மிக அருமையா சொன்னீங்க. அருமையான பேசிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பில் மனமாற தெரிவித்துக் கொண்டு, உங்கள் தொண்டை பற்றி அடுத்த ஒரு நிகழ்வில் கேட்க அவரோடு காத்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி வாசுகி கண்ணப்பன் அவர்களே. இப்ப சுந்தர முருகன் அவர்களுக்கு வேண்டுகோள், இந்த இதை கட்டுரை வடிவில் எழுதி அனுப்பிடுங்க, சரியா? பின்னர் வடிவில் வரப்போகுது. இந்த ஆய்வுரைகள் அனைத்துமே அன்பர்களுக்கு ஒரு தகவல், இதுவரை 45 ஆய்வுரைகள் நிகழ்ந்துள்ளன. தொடக்கத்தில் இலங்கை ஜெயராஜ், அதற்கு முன்னதாக ஈஸ்வரமூர்த்தி ஐயா, தொடங்கி வைத்தவர் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் முதல் கொண்டு இன்று வரை உள்ள அனைத்து உரைகளும் தொகுத்து பல தொகுதிகளாக வெளியிடப்படும். அது அதற்குரிய வேலையை தொடங்கிவிட்டோம். அதனால இன்றிலிருந்து நம்ம ஒவ்வொரு முறையும் அதை எல்லாருக்கும் வலியுறுத்துவோம். நீங்க உங்க கட்டுரை எழுதி, விரிவான கட்டுரை, இதுல ஒரு 45 மணித்துளிகள்ல உங்களுக்கு சில இதெல்லாம் சொல்ல முடியாம இருந்தது, அதை நீங்கள் சேர்த்து ஒரு விரிவான கட்டுரையாக எங்களுக்கு அனுப்பிவிடலாம். 16 பக்கங்கள் அளவுல, 16ல இருந்து 20 பக்கம் அளவுல இருக்காங்க. நன்றி. இப்ப பேராசிரியர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்கள், ஏனென்றால் அவர் அறிமுக உரை சொல்லியிருக்கிறார், நிறைவாக அவர் உங்கள் கருத்தையும் சொல்லி நன்றி நவிருமாறு அன்போடு வேண்டுகிறேன். சரியாக 5:03 ஆயிடுது. அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கம். மிக அருமையான உரை, ஒரு 45 மணித்துளிகள். அந்த 45 மணித்துளிகளுக்கு ஒரு 40 மணித்துளிகள் பின்னூட்டம். அது இது போன்ற ஒரு அறிவுசார் கலந்துரையாடலை தான் உண்மையான ஒரு உயிர்ப்புள்ள ஒரு ஆய்வரங்கமாக திகழும் என்பதற்கு நம்முடைய இன்றைய ஆய்வரங்கம் தான் ஒரு சால பொருத்தமான ஒரு ஆய்வரங்கம். ஐயா அவர்கள், சுந்தரமுருகன் அவர்கள் திருக்குறளில் தொண்டு நெறி என்று அதனுடைய வரையறையெல்லாம் சொல்லிவிட்டார். ஐயா அவர்கள், கோபாலன் ஐயா அவர்கள் வினா ஒன்று தொடுத்தார். வள்ளுவர் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரா என்று. அதற்கு 2-3 குறட்பாக்கள் சொல்லப்பட்டன. செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கடும், உதவி வரைத்தென்று உதவி. ஆனா இன்னொரு குறள் ஒன்று, நன்றாற்றல் உண்டும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை என்று சொல்லுகிறார். அந்த குறள் தான் யாருக்கு செய்யணும்னு நினைச்சு பார்த்து செய்யணும். பொருத்தம் இல்லாதவர்களுக்கு செய்யாதேங்கிறார். தொண்டு செய்ய வேண்டாம்னு சொல்லல. தொண்டு தன்னளவில் சிறந்தது. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை என்று சொல்லுவதுதான் என்னுடைய அடியேனினுடைய தாழ்மையான விளக்கமாக இதை நான் ஐயா அறிவியல் அறிஞருக்கு நான் இது தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஐயா அவர்கள், சுந்தரமுருகன் ஐயா அவர்கள் ஒரு தமிழ் இலக்கியத்தினுக்குள்ளே ஒரு உலா வந்தார். தமிழர்களுடைய 6 அறிவு உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, ஓரறிவுடைய மரத்தையும் சகோதரியாக கருதுகிறார் என்ற நற்றிணை 172வது பாடல் அது. அதை சொன்னார். அதே போல தாதுன் பறவை பேதுரலஞ்சி மணிநாத்த மாவன் தேரன், அகநானூர்ல 3வது பாடல். அந்த பாடலையும் ஐயா அவர்கள் எடுத்து சொன்னார். எனக்கு ரொம்ப பிடித்தது, பாண்டியன் பரிசிலிருந்து அந்த கதை தலைவன் வேலன், அது வேலன் என் பேர் தான் வச்சிருக்க, என்னன்னு தெரியல. பாவேந்தருக்கு அந்த அந்த பாண்டியன் பரிசிலுடைய தலைவர் ஹீரோவே நான் தான். அதனால அதுல சொல்லுவான் அந்த பாடல. அது ஐயா கடைசி 2 அடி சொல்லல. அது சொல்லுவார், இணையேன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இணைமேன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நிலைமையினை விளையும் என்றால் செத்துளியும் நாள் எனக்கு திருநாளாகும். அந்த தலைவியை பார்த்து கேட்பா, செல்வியை பார்த்து சொல்லுவான், உன்னை ஒன்று வேண்டுகிறேன், என்னால் ஆவது ஒன்று உண்டெனில் அதற்கு என் உயிர் உண்டு என்றான் என்று அவன் சொல்லுவான். அந்த தலைவன் சொல்லுவான், என்னால் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகணும்னா அதுக்கு நான் உயிரை விடுவேன் என்று அந்த பாண்டியன் பரிசு தலைவன் சொன்ன ஒரு தமிழனுடைய தொண்டை, தாய்க்காகவும் தந்தைக்காகவும் தாய்நாட்டுக்காகவும் தாய்நாட்டு மக்களுக்காகவும் தன் உயிரியும் தியாகம் செய்ய இருக்கிற ஒரு தமிழனுடைய தொண்டை சொல்லி அவர் தொடங்கியது மிக பொருத்தம். சொன்ன மாதிரி பொங்கி வழிகிற அவருடைய கருத்தோட்டங்களை எல்லாம் 40 மணித்துளிகள் அடக்கி விட்டன. இல்லை என்றால் இன்னும் அது பெருக்கெடுத்து ஓடி இருக்கும்.
மிக அருமையான செய்திகள், பல செய்திகள் ஒப்புரவுகளையும் சொல்லி மழையிலிருந்து தொடங்கி அருவியாக பொழிந்த அவருடைய சொற்பொழிவு நீரோடையாக நம் நெஞ்சங்களிலே பாய்ந்தது. எனவே அருமையான அந்த உரைக்கு நாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அவரை நம்முடைய திலகவதி அம்மையார் அவர்கள் சொன்னது போல மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தோடு தொடர்ந்து இருங்கள். நாங்கள் செய்கிற தொண்டில் நீங்களும் தோல் கொடுங்கள். உங்களுடைய அவையமும் சிறக்கட்டும், எங்கள் அவையும் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றிய, வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும், பங்கேற்ற பங்கேற்பாளர்கள் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை சொன்ன அனைவருக்கும், ஐயா அவர்கள் வேலு நாச்சியாரை பற்றி ஆய்வு செய்த ஐயா அவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டு மரபு கவிதை கூட தமிழ்நாடு அரசு வேலு நாச்சியார் காவியத்துக்கு தான் கொடுத்திருக்கிறது. வேலு நாச்சியார் காவியம் எழுதிய புதுகை வெற்றிவேலன் ஐயா தான் தமிழ்நாடு 23க்கு மரபு கவிதைக்கு பரிசு கொடுத்திருக்கிறது. எனவே அந்த வேலு நாச்சியார் காவியத்தை முழுவதும் நான் 2 முறை படித்திருக்கிறேன். அது ஜான்சி ராணி அம்மையாருடைய காலத்துக்கு 170 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் பெண், தமிழச்சி ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டு தன்னுடைய ஆங்கிலேயன் கைப்பற்றிய நாட்டை மீட்டெடுத்த பெண்ணவள். அந்த வீர தமிழ் பெண்ணுடைய காவியத்தின் மீது கருத்தாளம் கொண்டு அந்த அந்த உங்களுடைய அடையாளமாக அந்த சிலையை வைத்திருக்கும் போதே என் உள்ளத்திலே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. எனவே நீங்களும் இங்கே புதிதாக வந்திருக்கிறீர்கள். உங்கள் வரவு நல்வரவாகட்டும். உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை. அதுக்காகத்தான் நான் அவரை பேச சொன்னேன். எல்லாத்தையும் தொகுத்து சொல்லலாமே. மகிழ்ச்சி. அன்பர்களே, வாரந்தோறும் 2 நாட்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இணைய வழி நிகழ்த்துகிறது. ஒன்று, முதல் 3 செவ்வாய்க்கிழமைகளில் அறிவியல் அரங்கம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து, 2 4வது செவ்வாய்க்கிழமைகளில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து 2 சிந்தனை அரங்குகள். வியாழக்கிழமை தோறும் முதல் 3ஆம் வியாழக்கிழமைகளில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோடு செய்யறோம். திருவள்ளூர் இருக்கை மூலமா முதல் மற்றும் 3வது வியாழக்கிழமை திருக்குறள் ஆய்வரங்கம். 2 மற்றும் 4வது வியாழக்கிழமை பன்னாட்டு திருக்குறள் இணையம், ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் போரம். முருகன் அவர்களுக்கு, சுந்தர முருகன் அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள், நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள திருக்குறள் அமைப்புகளை எல்லாம் ஒரு பெயர் எழுதி, அந்த சங்கம், அதனுடைய தலைவர், செயலர், அவங்களுடைய தொடர்பு எண், மின்னஞ்சல் இருந்தால் மின்னஞ்சல் எழுதிய நமக்கு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா, இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம் நாங்க முழுமையா ஏற்கனவே தொடங்கியாச்சு. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய வழிகாட்டுதலில் நாங்கள் தொடங்கிட்டோம். பன்னாட்டு திருக்குறள் இணையம் அப்படின்னு, உலகம் தழியது ஒட்பம் என்கிற அந்த உயர்ந்த நோக்கோடு அதற்கு இலக்கு, அதுக்கு ஒரு லோகோ எல்லாம் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது அது மூலமா ஒரு பன்னாட்டு திருக்குறள் அந்த இணையத்தையே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு நிறுவனமாக அரிமா சங்கம் போல், அரிமா சங்க அந்த செயற்பாடுகளை ஒட்டி, அது போல நாம ஒரு தொண்டு இயக்கமா மாறணும். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம அதை சொல்றது சால பொருத்தம். என்னுடைய கருத்து, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தமிழை மட்டும் சொல்லாமல், ஏற்கனவே நம்ம தொண்டு செய்தாலும் இந்த திருவள்ளுவர் அமைப்புகள், அனைத்து திருக்குறள் அமைப்புகளுமே அதனை தொண்டு இயக்கமாக மாற்றி இன்றைக்கு உலகமே அரிமா சங்கத்தையும் அதாவது ரோட்டரி சுழற்சங்கத்தையும் ஏறிட்டு பார்க்கிறது. அவர்கள் யாரையும், எந்த அரசையும் நாடி உதவி கேட்கவில்லை. அவர்களாக பொருள் உதவி செய்து ஒரு நிதியத்தை உருவாக்கி அந்த நிதியத்தின் மூலம் தொண்டு செய்கிறார்கள். மில்லியன் கணக்கில் அதுல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் அவர்களெல்லாம் தோன்றியது 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக. இப்பதான் 100 ஆண்டு ஆக போகுது அரிமா சங்கத்துக்கு. சுழற்சங்கத்துக்கு 75 ஆண்டுகள் நிறைவடைய போகுது. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் திருவள்ளுவர் தோன்றியிருக்காரு. தொண்டை பற்றி சொல்லி இருக்கிறார். அவர் பேரில் நாம் அமைக்க வேண்டாமா? அது வெறும் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்துட்டாரு பாரதியார். அப்படி இருக்கும்போது நாம் தமிழ்நாட்டில் மட்டும் பயனில்லை, அதை உலகம் தழுவிய ஒப்பற்ற தொண்டு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பன்னாட்டு திருக்குறள் இணையத்தின் நோக்கம். அது கூட நான் 3 எழுத்துல தான் வச்சிருக்கோம். ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் போரம். ஃபிட், டு யூ ஃபிட் டு ஜாயின் இன் திஸ் குரூப்? இது தொண்டு. அந்த தொண்டு செய்தது யாரு?
திருவள்ளுவர் யார் செய்ய சொல்றா? திருவள்ளுவர் செய்ய சொல்றாரு, அதை நம்ம செய்யும் என்று சொல்லி அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மேல்நிலை அடைவோம். அது மட்டுமல்ல, யாம் தொகுத்துள்ள திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேல்நிலை அடைவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை என்று அறிவியல் அரங்கத்தில் சந்தித்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.